ஹஜ்ஜி பெருநாள் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளை சந்திக்க இருக்கிறது. இந்த பெருநாள் சம்பந்தமாக, அதாவது இந்த துல்ஹஜ் மாதமுடைய இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை நீங்கள் படித்திருப்பீர்கள், விளங்கியிருப்பீர்கள். இதிலே முக்கியமாக இந்த பெருநாளை பொறுத்த மட்டில் இந்த பெருநாள் ஒரு தனி மனிதரை கதாநாயகராக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் பெருநாட்கள் இருக்கிறது, அவர்கள் அதை கொண்டாடுவார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தல் நமக்கு 2 பெருநாட்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெருநாளை முடித்துவிட்டு மறு பெருநாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பெருநாளை பொறுத்த மட்டும் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுண்டா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதனுடைய அர்த்தத்தை சொல்லும். இந்த நாளில் நாம் ஏன் மகிழணும், நாம் ஏன் சிரிக்கணும், நாம் ஏன் மகிழ்ச்சியை கொண்டாடணும், இது கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? இது கொண்டாடக்கூடிய சாதாரண நம்ம பார்த்துட்டோம்னா வெள்ளாமை செஞ்சு வெட்டி போட்டு அதில் அவர்கள் விளைச்சலை பெறுற நேரம் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். அதை ஒரு பெருநாளாக சொல்லுவார்கள். புத்தாண்டு என்று ஒரு பெருநாளை சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை காட்டி பெருநாள் என்பார்கள். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? வியாபாரத்தில் நீங்க ஒரு பெரிய நிலைமை அடிச்சிட்டீங்களா, அன்றைக்கு தான் உங்களுக்கு பெருநாள்னு சொல்லல. ஊருக்கே ஒரு நலவு நடக்குதா, அன்றைக்கு தான் பெருநாள்னு சொல்லல. இப்ராஹிம் நபி சிரித்த நாள் நீங்க சிரிக்கணும் என்றது இஸ்லாம். இப்ராஹிம் நபி சந்தோஷப்பட்ட ஒரு நாள் இருக்குது, துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆம் தினம் நீங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் நபியை பொறுத்தளவுல மனிதர்கள்ல அவர் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்னா, எல்லா மனிதர்களையும் படைச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒருவர் இருவரை நம் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் இழுத்து கொண்டான். வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழனாக எடுத்துட்டான். எவ்வளவு பேர் இருக்கிறோம், அல்லாஹ் கிட்ட போய் உற்ற தோழன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் மனிதர்களில் நெருக்கியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்தையே உட்கார வச்சு எல்லா நபிமார்களையும் தேர்ந்தெடுத்து, சாலிஹீன்கள் ஒரு பக்கம், சுஹதாக்கள் ஒரு பக்கம், நபிமார்கள் ஒரு பக்கம், எல்லாம் இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருவரை தேர்ந்தெடுத்தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவங்க 2 பேரும் அல்லாஹ்வுக்கு உற்ற தோழர்கள். கலீல் என்று சொன்னால் உற்ற தோழர், உற்ற நண்பன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தை படைச்சவன், எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். அவன் பக்கத்தில் இவர் கொண்டு வர்ற அளவுக்கு என்ன பண்ணினார், அவர் என்ன செய்தார்? அவர் சிரித்தால் நாம் சிரிக்கணுமா? இன்னைக்கு போய் நீங்க அறத்துல நின்றீங்கன்னா மக்காம் இப்ராஹிம்ல நீங்க தொழ ஆரம்பிப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக்குங்கள் என்றான். நீங்க மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுங்கள் என்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஓடின இடத்தை நீங்க ஓடுங்க, செய்யுங்க. பிள்ளைக்கு தண்ணி வேணும்னு அவங்க ஓடினாங்களே சஃபாவுக்கும் மர்வாவுக்கும், நீங்க ஓடுங்க. அது இபாதத் என்றால். இபாதத் என்ன? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது மட்டும் இல்ல. இபாதத் என்றது அல்லாஹ் எதையெல்லாம் இபாதத் என்றானோ, இது வணக்கம், நன்மை தருவேன். அந்த அம்மா ஓடினது ஓடணுமா? அவர் கல்லடிச்ச இடத்துல நம்ம கல்லடிக்கணுமா? அவர் சைத்தான விரட்டத்தை நாம விரட்டணுமா? இப்படி அவருடைய ஒவ்வொரு செயலும், அவர் உட்கார்ந்தா உட்காருங்க, அவர் நின்றா நில்லுங்க, அவர் சிரிச்சா சிரிங்க, அவருக்கு சந்தோஷம் வந்தா உங்களுக்கு பெருநாள் என்று சொல்லுகிற அளவுக்கு இவ்வளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஏன் இப்படி ஒரு இடத்துக்கு வந்தார்? இந்த திருநாள் பெருநாளை அடையக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தத்துவத்தை புரியணும். இப்ராஹிம் நபி யார், ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய இடம் அப்படின்னு நம்ம குர்ஆனை பிரட்டி பார்த்தோம்னா, ஓஹோ அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு, அதனாலதான் அவருக்கு இந்த இடமா, அவர் ரொக்கெட்டை கண்டுபிடிச்சாரு, அதனால தான் இந்த இடமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? நீண்ட நேரம் தொழுவார் என்று குர்ஆன்ல இல்ல, அவர் தொழுவார். அதுக்காக அல்லாஹ் அதையெல்லாம் எடுக்கல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா போல்ட் பண்ணி சில டைம் எடுப்போம். இதுதான் என் வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முன, இது நடந்ததுனாலதான் என் வாழ்க்கையில இப்படி மாறிச்சு, இதனாலதான் என் வாழ்க்கையில இப்படி. திருக்குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி பேசுற இடமெல்லாம் என்ன? இப்ராஹிம் நபி பிள்ளைகளோட சுற்றுலா போனாரு, சிரிச்சு மகிழ்ந்தாரு, பெரிய ஓட்ட போலெல்லாம் பார்த்தாரு, போட்டிங் போனாரு, பிளைட்ல பறந்தாரு. திருக்குர்ஆன்ல காணும். அவர் என்ன சம்பாதிச்சார், என்ன வேலை பண்ணினார் அது தெரியல.
அவர் டீச்சர் யார், எந்த ஸ்கூல் போனார் தெரியல. எதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளோட பேசல. ஆனா அல்லாஹ் முக்கியமா நாம் எதை கவனிக்கணுமோ அதான் பேசுவோம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னா தேவையில்லாதது அரை மணி நேரம் பேசுவோம். முக்கியமான பாயிண்ட் 5 நிமிஷத்துல பேசுவோம். நீங்க எங்கன்னு கேட்போம், அவரை தெரியுமான்னு கேட்போம், அரை மணி தியாலமா தெரியாத ஒரு கடையை பத்தி பேசிட்டே இருப்போம். இங்கால திரும்பி நான் வர்ற ஊடான்னு கேட்போம், கடைசியா சொல்லுவார் அவர் இல்ல நான் சொல்றாருன்னு. இப்படி சம்பந்தமே இல்லாம நம்ம பேசுவோம். திருக்குர்ஆன்ல அவர் யார், அவர் குடும்பம் என்ன, எங்கேருந்து வந்தார், எப்படி பிறந்தார், என்ன மாதிரி செஞ்சார், முதல் நாள் என்ன ஆச்சு, அதை பத்தியே குர்ஆன் பேசல. எதை பேசுது தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரை பத்தி பேசுற ஒவ்வொரு இடமும் பிரச்சனையை தான் எல்லாம் பேசும். சின்னத்துல உங்க புள்ள, நான் சொல்றதெல்லாம் கதையா கேட்க கூடாது, நேச்ச வாழ்க்கையா நீங்க பார்க்கணும். சின்னத்துல ஒரு பையன் ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அழகா பேசுற ஒரு பையனை அவங்க வாப்பா அவன் நல்லது சொன்னதுக்காக விரட்டினா பிடிக்கும். சாதாரணமா அதெல்லாம் தேவையில்லை. ஒரு புள்ள வீட்டுல வளர்றாங்க, எல்லாம் கதவை திறந்து கெட் அவுட் காலையில ஓடிச்சா, வெளியே போடான்னு உடஞ்சா அந்த பையன் மனசு எப்படி இருக்கும்? தப்பே பண்ணாத எனக்கு வாப்பா வெளியே போய் வீட்டுக்கு வரக்கூடாதுன்றாரு. இப்ராஹிம் நபிக்கு அவங்க வாப்பா சொன்னார், கெட் அவுட், வெளியே போங்க. அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள், நபிமார்கள் இந்த மாதிரியான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சேம் ஆலாம். அவங்களுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து ஊரை விட்டு வெளியே போங்கண்டா, வெளியே போகணும் பண்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன மாதிரி இப்ராஹிம் நபிக்கு அவங்க வாப்பாவே கதையை திறந்து வெளியே வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிஞ்சு கொள்வேன், இங்கேருந்து போ அப்படின்றாரு. அவர் செஞ்ச தப்பு என்ன? அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாரா? வீட்டுக்கு ஜினா பண்ணிட்டு வந்தாரா? யாரையாவது இதை குடிச்சு போட்டு வந்தாரா? அவர் என்ன சொன்னார்? யா அபத்தி, என் அருமை தந்தை, லிம தஅபுது ஷைத்தான், இந்த ஷைத்தானை ஏன் வாப்பா வணங்குறீங்கன்னு கேட்டார். அவர் கேட்ட ஸ்டைல், எதுக்கு வாப்பா இதை வணங்கினீங்க? மாலா யஸ்மா வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, பேசாது கேட்காது எதையும் பண்ணாது, இத போய் வணங்குறீங்களே வாப்பா, இது தப்பாச்சே வாப்பா. அப்பதான் சொல்றாரு, என்ன இப்ராஹிம் எதை பத்தி பேசுறீங்க? இதை நிக்கலன்னு வைங்க, இதை நிக்கணும், நிப்பாட்டாட்டி விரட்டும், ஊட்டு விரட்டணும், விரட்டினார், வெளியே போண்டார். இதுக்குமே முகத்தில முழிக்க கூடாதுன்றார். இல்லம் தெந்தை இல்ல அர்ஜுமன்னக்கு வஹ்ஜுர்னி மலியா, இதை விடவில்லை என்றால் கல்லால எரிஞ்சு கொள்ளும், ஓடிங்க இருந்தது. கல்லால எரிஞ்சு கொள்ளுவாராம். பாப்பா என்ன தப்பு பண்ணினார்? ஷைத்தானுக்கு பிடிக்காதது இதுதான். அவர் பார்த்தார், ஆஹா இறைவனை வணங்குறதுண்டா அது இதுதான் சரியான முறை, நீங்க செய்யறது பிளவாப்பா, இந்த ஷைத்தான வணங்குறது பிளவாப்பா, நீங்க செஞ்சு இதை செய்யறது நீங்க பிழை. இதை சொன்னதோடையே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தை எல்லாம் பேசுறான். என்ன பேசுறான்? ஊட விட்டு விரட்டப்பட்ட பிள்ளை. நம்ம பிள்ளைய பத்தி ஒரு ஸ்டேஜில் பேசணும்னா மைக்க பிடிச்சி, அவர் இந்த இடத்துக்கு போனார், இந்த ஸ்கூல்ல படித்தார், இந்த பல்கலைக்கழகம் நுழைந்தார், இந்த பட்டத்தை பெற்றார். அல்லாஹ் இப்ராஹிம் நபி எடுக்கிற நேரம் உங்களை எல்லாம் இவரை பார்த்து தான் நீங்க வாழணும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஊட விட்டு விரட்டப்பட்டார். அல்லாஹ் சொல்லல அவர் என்னெல்லாம் எடுத்தாருண்டு, அல்லாஹ்வை பத்தி பேசி ஒட்டுமொத்த மக்களையும் அவர் பகைத்து கொண்டார். ஆனா அல்லாஹ் அவரை ரொம்ப நெருக்கினார், அவரை நெருக்கினான். எதுக்கு குர்ஆன் இதை சொல்லுது தெரியுமா? இப்படி வாழணும், இப்படி வாழணும், இந்த வாழ்க்கை தான் இறைவனுக்கு பிடித்த வாழ்க்கை என்கிறான் இறைவன். உங்க வாழ்க்கையை வச்சு சுய பரிசோதனை செய்வதற்கு சொல்கிறான். ஏன் இப்ராஹிமை பிடிக்கும் தெரியுமா? அவருக்குள்ள வாகன வசதிக்காக இல்லை, அவர் துணிந்து சொன்னார். பாப்பாவிடம் வந்து சொன்னார், வாப்பா நீங்க பிழைண்டா, இது தப்பண்டார், இது பிழை, இறைவன் இது இறைவன் அல்ல, நீங்க செஞ்சது இறைவன் அல்ல. கல்லுட்ட போய் பேசினா கல்லுக்கு தெரியுமா வாப்பா? இப்படி பேசின அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அடுத்த பாயிண்ட் நீங்க வந்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி ஊர் மக்களுக்கு பேசல. அவங்க ஊர் மக்களுக்கு பேசுற நேரம் ஊர் மக்கள் அவங்கள மாலை போட்ட வரவேற்றாங்க, வாங்கண்டாங்களா, உட்காருங்க இப்ராஹிம் சூப்பரான கருத்து சொல்றீங்க, அப்படி சொல்லல. ஊர் மக்களுக்கு போய் தவாவை எத்தி வைக்கிறார். ஊர்ல போய் யாருமே இல்லாத நேரம் அவங்க வணங்கக்கூடிய ஆலயத்துக்கு போறாரு. போனா அடுத்த ஊர்ல பண்டிகை, உங்களுக்கு தெரிஞ்சது. பண்டிகைக்கு போகாத இப்ராஹிம் நபி, இன்னி சக்கீம், நான் நோயாளி என்றார். நோயாளி என்று சொன்ன இப்ராஹிம் நபி அதுக்குள்ள போறாரு. போய் அவங்க ஆலயத்துக்குள்ள போய் எல்லா சின்னதையும் உடைச்சு போட்டு பெருசு தலையில போட்டுட்டு வராரு. கோடாரிய உடைச்சிட்டு எதுக்குன்னா புரிய வைக்க, விளங்க வைக்க, கோபத்துல பண்ணல,
தப்பு பண்ணாதீங்கப்பா. கல்லுக்கெல்லாம் என்னப்பா இருக்குது? கல்லையும் மண்ணையும் போய் வணங்குறீங்களேப்பா. இப்படிப்பட்ட ஒரு அறிவை படைச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவோட கல்லையும் மண்ணையும் வணங்குறீங்களே, அது புரிய வைக்கிற பாடம். உலகத்துல இப்படி யாராவது புரிய வச்சிருப்பாங்களா? அந்த ஊர் மக்கள் வர்றாங்க. மண் ஃபால்தபி ஆலிஹத்தினா, யாரப்பா செஞ்சது? எல்லாத்தையும் உடைச்சு போட்டு பெருசு மட்டும் நிக்குது. எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அப்பதான் ஒரு ஆள் சொல்றாரு, இப்ராஹிம் இருக்கிறாரு பத்தன், ஒரு இளைஞர், எப்ப பார்த்தாலும் நை நைன்னு இருப்பாரு. இவர் தான் பண்ணிருப்பாரு. இவர் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறவரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு மண் ஃபால்தபி ஆலிஹத்தினா, யா இப்ராஹிம், இப்ராஹிம் இதை உடைத்தது யார்? அவர் அப்படியே பார்த்துட்டு காலபல் கபீர், கொஞ்சம் பெருசுட்டு போய் கேட்டு பாருங்க. பெருசா தான் இருப்பாரு. என்ன கோபம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், கதையை சொல்லிடுவாரு. அவங்க உடனே கேட்கிறாங்க, அது பேச மாட்டா நாங்க கேட்போம் தானே. இப்ராஹிம் நபி சொன்னதுதான் பேசாதுன்னு நான் சொல்லுகிறேனே. உடனே அல்லாஹ் சொல்றான், தலையை குடித்து கொண்டார்கள். அவர் சொல்லுவது சரிதானே, சரியாதானே சொல்லுகிறார். திரும்ப அவங்க அகம்பாவம் உடல்ல உடனே முடிவெடுக்கிறாங்க. ஓவரா பேசுறாரு இவர், ஓவரா பேசுறாரு, எங்களுக்கே படித்து தருகிறார் என்று உடனே ஒரு நெருப்பு போட்டு அந்த நெருப்பை மூட்டி இவரை எரிக்கணும், பொறிக்கணும் என்றான். போட்டு தள்ளணும் நெருப்புல. எல்லாரும் பார்க்க எங்களுக்கு இப்படி பேசினவரை கொண்டு போய் நெருப்புல தள்ளணும் என்று முடிவெடுத்தாங்க. அவர் செஞ்ச தப்பண்ண குடிச்சாரா? மக்களுக்கு தப்பான ஜினா செய்ய சொன்னாரா? ஹராமா ஏதாவது பண்ணினாரா? அடுத்தவன் சொத்தை அபகரிச்சாரா? ஏப்பா இறைவனுக்கு இணை வைக்காதீங்கப்பாண்ட. இறைவன் தனித்தவன் என்றார். இறைவன் தனித்தவன் என்று சொல்வதற்கு போராடினார். இறைவனுக்கு அது பிடித்து விட்டது. அந்த மக்கள் கொண்டு போய் அவங்கள போட்டாங்க. நெருப்புல போற நேரம் என்ன சொன்னார்? யா நாருக்கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்புல போற நேரத்தில் இவர் சொன்னார், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இறைவா நீ எனக்கு போதும், பாதுகாப்பல்ல நீ தான் சிறந்தமையா அல்ல. அவரும் பாதுகாக்க மாட்டாரு, இவரும் பாதுகாக்க மாட்டாரு, நீ தான் பாதுகாப்பாயா அல்ல, நீ எனக்கு போதும். அந்த வார்த்தை இறைவனுக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு. அவர் நெருப்புக்குள் நுழைகிற நேரம் எதையுமே அஞ்சல, ஹஸ்பி அல்லாஹ், இறைவா உன் நிஅமல் வக்கீல், நீ எனக்கு போதும் இறைவா. பாதுகாப்புக்கு 4 பேர் வந்து அவன் எவனும் சரி வர மாட்டான். சிறந்த பாதுகாப்பு நீ அல்லா. நான் போறான்டா உள்ள நுழைகிற ரப்பு சொல்லுகிறான், யாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியாருக்கு அல்லாஹ் சொல்றான், நெருப்பே சாந்தமாக இரு, குளிராக இரு. நுழைவது இப்ராஹிம், நுழைவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் நீ சாந்தமா நிக்கணும், பிச்சு எடுத்து கரையிற கூடாது. உள்ள போனவர் சும்மா இருக்கிற அம்புட்டு பேரும் பார்க்க, இவர் அழிய மாட்டாரா? இவர் சுட்டி இவரை எரிக்க இயலாதா? இவர் பத்தி போக மாட்டாரா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அவனை நேசித்தால் அவன் காப்பாற்றுவான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் கை கொடுப்பான், அவன் விட மாட்டான். இந்த நம்பிக்கையில ஊர்ல 4 பேர் இருந்தா அவன் நம்பிட்டு போயிரும். பள்ளிவாசல் 4 பேர் நிக்கிறோம், நீங்களே நம்புறீங்க, நானும் நம்புறேன். ஊர்ல எவனுமே நம்பாட்டி, எப்படி எவனுமே நம்பாட்டி அந்த நம்பிக்கையில தனியா உறுதியா நிக்கிறேன்டா. பிரச்சனை வராம ஏதோ சொத்து கிடைக்குதா பரவாயில்லப்பா, இந்த நம்பிக்கையில இருந்தா. இங்கால திரும்பினா அந்த பிரச்சனை, இங்கால திரும்பினா இந்த பிரச்சனை, இங்கால திரும்பினா இந்த பிரச்சனை. தனித்து நிக்கணுமா? அவ்வளவு பிரச்சனையை முகம் கொடுக்கணுமா? சாத்தியம் நினைக்கிறீங்களா நீங்க? இது நீங்க உங்களோட ஒப்பிடாதீங்க. தனியா முழு ஊரும் எதிர்க்கிற நேரம் அவர் தனியா நின்று ஒரு ஸ்டெப் பேக் வைக்கல. நீங்க நெருப்புல போட்டா என்ன கொண்டா நான் பொய் சொல்லிடுவனும், நான் பேச்ச மாத்திடணும். அடிமுடிப்பு செய்யல, சண்டித்தனம் பண்ணல, அடிக்க போகல, இறக்கத்திலேயே அந்த மக்களுக்கு சொல்கிறார், தப்பு பண்ணாதீங்க. இப்ப நம்ம வருவோம். அவர் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் சந்திச்சோண்டனே இப்படி ஒவ்வொன்றும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஹஜ்ஜி பெருநாளுக்கு வரும். ஹஜ்ஜி பெருநாள் அவர் வாழ்க்கையில ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லாம் கொண்டு போறான். இதுல என்ன காட்டுனா, ஒரு சின்ன பையன் பிறந்த உடனே அட்வான்ஸ் லெவல் படிக்க விடையலாது. நர்சரி பாலர் பாடசாலை போகணும், 1ஆம் ஆண்டு போகணும், 5ஆம் ஆண்டு போகணும், ஓயல் வரும், அட்வான்ஸ் லெவல் வரும். இப்படிதான் இப்ராஹிம் நபி அல்லாஹ் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் வாப்பா விரட்டினார், அப்புறம் நெருப்புல போட்டாங்க, அப்புறம் புள்ள குட்டிய வைஃப் எல்லாம் விட்டுட்டு போனாரு பாலைவனத்துல. லாஸ்டுக்கு வர்றேன். லாஸ்ட் சோதனை என்ன தெரியுமா? தன்னுடைய புள்ள ஃபலம்மா பலகமாவு சாய, அவரோட சேர்ந்து வேலை செய்யற பருவத்துக்கு மகன் வந்துட்டாரு. மகனே இல்ல, புள்ளியே இல்ல, அழுது புள்ள கேட்டு அந்த புள்ளை எப்படி பார்ப்பாங்க? கண்ணே பொண்ணேன்னு கிடைச்ச புள்ள, அந்த புள்ளை நான் கண்டிருக்கிறேன். 19 வருஷத்துக்கு பிறகு என் நண்பர் ஆளுக்கு புள்ள கிடைச்சு, அவன் பக்கத்துல இருந்தே வரமாட்டான்.
புள்ள புள்ள என்ன அவ்வளவு காலம் ட்ரீட்மெண்ட், அவ்வளவு காலம் பண்ணி போட்டு உலகத்தையே மறந்து புள்ளன்னு இருப்பாங்க. இப்ராஹிம் நபி அப்படி இருந்தவர். அவருக்கு புள்ள கிடைச்சா என்ன ஆகும்? அவர் புள்ளைய விட்டுட்டு வாங்கன்றான்ல. அவர் புள்ளைய அடுத்த சோதனை பிரச்சனை ஒன்று முடி அடுத்த பிரச்சனை. திருக்குர்ஆன் அவர் சிரித்த வரலாறு சொல்லவே இல்லை. அது தேவையில்லை என்கிறது உங்களுக்கு. அவர் பிரச்சனையை முகம் கொடுக்கிற எப்படி நின்றார்? எதுக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு அதே பிரச்சனை வரும். ஜன்னாவுக்கு போகணும்னா சிரிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வாங்க பாப்பா உங்களுக்கு ஜன்னாவை தர்றேன். அம்ஹசிபுத்தும் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலாமான்னு நினைக்கிறீங்களா? லேசா இதுவும் ஜன்னாவுக்குரிய பாதைதான். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காரம் பாருங்க. இதுவும் ஜன்னாவுக்குரிய சக்ரிஃபிகேஷன். அல்லாஹ் கேட்கிறான், அம்ஹசிபுத்தும் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன். இதுக்கு அதாவது ஸ்லேஷ சொர்க்கத்துக்கு என்ன தந்துருவோமோ? துபாய்க்கு விசா வேணுமா, இந்தியாவுக்கு வேணுமா, அமெரிக்காவுக்கு விசா வேணுமா? அதுக்கே இவ்வளவு பாடு, ஃப்ளைட் டிக்கெட்டுக்கே இவ்வளவு இது அப்படின்னா, பாஸ்போர்ட்டுக்கே போலியில் நிற்கிறாங்கண்டா. அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு வாங்க வாப்பா உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம் கொடுக்கறதுக்கு என்ன தகுதி, என்ன எதுக்கு சொர்க்கம்? வாழ்க்கையில இறைவன் ஒன்று சொல்றான், சொர்க்கம் வேணும்னா அந்த ரோட்டு கஷ்டம் என்கிறான். அங்க பிரச்சனை வராம ஜன்னா வராதென்றான். ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று வரும். அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் அன்பு உனக்கு வரணும்டா. அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் உன் முகம் இறைவனின் பக்கம் திரும்பணும். ஒருத்த வந்து சொல்லுவான், எதுக்குடா இந்த பிரச்சனை, தேவையில்லையே இவ்வளவு பொருளாதார பிரச்சனை, பேங்குக்கு போய் வட்டியில கைய வச்சா பிரச்சனை முடியும் என்பான். உன் முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டா இறைவன் இதாயிரும். வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை நேரமும் ஒவ்வொரு தடங்கள் நேரமும் இறைவனின் பக்கம் நாம் திரும்பணும் என்ற பாடம். புள்ள கிடைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். புள்ள கிடைச்சா எவ்வளவு காலமா கேட்கிறார், இறைவா என்ன சைத்தான்களுக்கெல்லாம் புள்ள கிடைக்குது, இப்ராஹிம் நபிக்கு புள்ள இல்லை. உலகத்துல எல்லாம் நேசிக்கிறவருக்கு ரொம்ப லேட் ஆகும். எவனுக்கெல்லாம் கேட்காமலே புள்ள. அப்படி கிடைச்ச புள்ளைக்கு என்ன சொன்னார், சின்ன செஞ்சா தெரியுமால்ல? வைஃபோட சேர்ந்துட்டு 2 பேரும் சுற்றுலா போயிட்டு வாங்கல. கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் நூறலியா இருக்குது, இந்தியாவில் ஊட்டி இருக்குது, எமர்சன் காடு இருக்குது, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வாங்களேன். ஃப்ளைட் ஒன்று தாரன்னு இறைவன் சொல்லலை. புள்ளையோட பச்சை உடம்பு அவங்களுக்கு. இவங்க இந்த புள்ள பால் குடி பருவம். புள்ளையோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. எங்க வர்றாரு? பக்கா பள்ளத்தாக்கு. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா? யாரும் இல்லாத இடம், யாருமே இல்லை. அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திய விதத்தை கொஞ்சம் பாருங்க. எந்த மனுஷனும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஆதம் நபி கட்டின பள்ளியுடைய சாயல் இருக்குது. ரசூலுல்லாஹ் புகார்ல அந்த செய்தி வருது. மழை பெஞ்சு வெள்ளம் ஓடினால் பள்ளத்தாக்கு. காபத்துல்லா பொறுத்தவரை பள்ளத்தாக்குன்னா எல்லாம் மேலே. இப்போ போனாலும் நீங்கள் மேலே இருந்தால் பார்ப்பீங்க. எல்லாம் மலை. இதான் தாழ்ந்த பிரதேசம். நம்மெல்லாம் ஆலயம் கட்டுவதாக இருந்தால் மலைக்கு மேலே கட்டும். உலகத்திலே நாங்கள் தான் உயரமான இடம்னு கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த இடம் பாலைவனம். தண்ணி இல்லை, மரமட்டை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆக பாலைவனத்திலையும் பள்ளத்தாக்குல ரொம்ப டீப். மேலே இருந்து பார்த்தா இது கீழே. இது மலைக்கு மேல எல்லாம் எடுக்கல. அல்லாஹ் சூஸே வேற, சாய்ஸ் பண்ணது வேற. அந்த இடத்துல அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது. புகார்ல வர செய்தியில அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தண்ணீர் இப்படி போகும் பண்றாங்க, வெள்ள தண்ணி இப்படி வெள்ளம் போகும். அந்த இடத்துக்கு தான் அவங்க வர்றாங்க. அல்லாஹ் மேப்ல பாயிண்ட் பண்ணி காட்டுறான், இப்ராஹிம் அங்க போங்க. போனவரு தன் மகனோட போனவரு ஒரு சின்ன தோல் பையில தண்ணி, புகார்ல வர செய்தி, ஈச்சப்பழத்தையும் கொண்டு போயிட்டு அங்க வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மரத்துக்கு அடியில தான் அவர் வச்சார். காபத்துல்லாக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில விட்டா மௌனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மனுஷன்தான். தண்ட குழந்தை இப்பதான் பால் குடிக்குதுன்னா என்ன பாசம் இருக்கும் இப்ராஹிம் நபி. அவர் இப்ப எவ்வளவு பாசம்டா. நாமெல்லாம் துவா கேட்கிறோன்னு நம்ம புள்ள நான் கூடினா ஒரு பேர குழந்தையோட நின்றுவோம். அவர் நம்மளுக்கு சேர்த்து துவா கேட்டவர். நீங்க குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா பெறட்டுண்டா, வமின் சுர்ரியத்தி என் சந்ததி இறைவா. அல்லாஹ் உலகத்தை சொன்ன, இப்ராஹிம் இன்னி ஜாயிலுக்கு நாசி இமாமா, ஒட்டுமொத்த மனிதருக்கு நீங்க தான் இப்ராஹிம் தலைவர் ஆக்கிட்டான். அந்த தலைமை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அவர் தலைவர்னாலதான் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ் என்ற கடமை இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் நமக்கு சொல்லி தந்தாங்க. இன்றைக்கும் நாங்க இப்ராஹிம் நபிக்கு அதாவது ஸலவாத்துல் இப்ராஹிம் நபி மென்ஷன் ஆகிறார். யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு எப்படி இப்ராஹிம் நபிக்கு அதாவது நீ அருள் புரிந்தியோ, பரக்கத்து செஞ்சியோ, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு செஞ்சியோ, அத மாதிரி முஹம்மது நபிக்கு செய்ய அல்லாஹ்.
அப்படி கேட்கிறோம். கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு எப்படி செஞ்சியோ, எப்படி அருள் புரிந்தியோ அப்படி முகமது நபிக்கு செய்ய அல்லாஹ். ஏனென்றா இப்ராஹிம் நபி அல்லாஹ் தலைவர் ஆக்குறன்னு சொல்ற நேரத்தில் இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்கிறார். இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா. இப்ராஹிம் நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்க ஓகே கரெக்ட், நீங்க தான் உலகத்துக்கே தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரும்ப கேட்கிறார், யா அல்லாஹ் ஒமின் சுர்ரியத்தி, என் சந்ததியிலேயும் தலைவர்களை உருவாக்கியா அல்ல. அவருடைய துவா தான் முகமது நபி. அந்த சூரத்துல் பக்கராவை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட துவா தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒமின் சுர்ரியத்தி அப்படின்னு கேட்கிறார். ஒரே ஒரு நபி வபஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ் அவர் கேட்ட துவாலே நான் குர்ஆன்ல படிச்ச வித்தியாசமான துவா. நான் நிறைய துவா இப்ராஹிம் நபி ஒமின் சுர்ரியத்தி என்று கேட்டேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியை நின்று காபத்துல்லாஹ் கட்டிட்டு அவர் ஒரு துவா கேட்கிறார் சூரத்துல் பக்கரால, ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அவர் கேட்டா வளமையை எப்படி கேட்கணும் தெரியுமா? ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ருசுல். யா அல்லாஹ் இதிலிருந்து நபிமார்களை உண்டாக்கிறியா அல்லாஹ், நபிமார்களை உண்டாக்கிறியா அல்லாஹ். அவர் கேட்டதுவா யா அல்லாஹ். காபத்துல்லாஹ் கெட்டிட்ட அரபுகள், இவங்க அரபாயிட்டாங்க. அவங்க மத்த பிள்ளை இசாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பனி இஸ்ராயீல், ஒரு நபிக்கு முடி ஒரு நபி, ஒரு நபி முடி ஒரு நபி, எவ்வளவோ நபி வர்ற நேரம் இப்ராஹிம் நபியுடைய இந்த மகன் அரபு மக்கா, இந்த மகனோட நின்று கேட்கிறார், யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேருடைய பணியை பொருந்திக்கோ, ரப்பனா தக்கபல் மின்னான்னு கேட்கிறார். இன்னக்க அந்த சமயம் அலிமன் கேட்கிறார். இப்போ ஒரு துவா கேட்டு ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். ஆச்சரியமான துவா. காபத்துல்லாவை கெட்டி போட்டு கேட்கிறார், யா அல்லாஹ் இந்த காபத்துல்லா வாசிகள், இந்த ஊர் வாசிகள்ல இருந்து ஒரே ஒரு நபி உண்டாக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை? இப்ராஹிம் நபி எல்லா துவாவும் சுர்ரியா சுர்ரியா சுர்ரியா, என் சந்ததி இறைவா, என் சந்ததி இறைவா, என் சந்ததி இறைவான்னு கேட்பார். அப்படிதான் கேட்பார். நீங்க சூரத்துல் பக்கரா 125 படிச்சு பாருங்க. அவர் கல்பு எப்படின்னு துடிச்சு போயிருவார். லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போறன்னு மலக்குமார்கள் சொல்ற நேரம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன், திரும்பி வந்துருவாங்களேன், அந்த அளவுக்கு பேசுறார், அந்த அளவுக்கு இறக்கும். அப்படிப்பட்டவர் ஜுர்ரியத்தை என்று கேட்டவர் ஆச்சரியம் ஒரு துவா கேட்கிறார், ஒரே ஒரு நபியை உண்டாக்கிறியா அல்லாஹ். இந்த மக்கள் 1000 வருஷங்கள் ஓடுது, அந்த நபி வரல. காபத்துல்லா பக்கத்தில் ஒரு நபி பறக்கிறார். எப்பயோ கேட்ட துவா, காபத்துல்லாவை கெட்டிட்டு கேட்ட துவா, யா அல்லாஹ் இந்த பணி எங்கள்கிட்ட இருந்து ஏத்துக்கோ, ஒத்துப அலைனா மன்னிச்சிரியா அல்லான்னு கேட்டாரு. அன்றைக்கு கேட்ட துவாவை பல 1000 வருஷங்களுக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை மீட்டி எடுப்பதற்கு பறக்கிறார். காபத்துல்லாக்குள்ள சிலைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. எந்த நபி இந்த ஃபவுண்டேஷனை உயர்த்தினாரோ அவருடைய சிலையே அதுக்குள்ள இருந்துச்சு. ரசூலுல்லாவுடைய பணி அந்த காபத்துல்லாவை துப்புரவுப்படுத்தி இந்த உம்மத்துக்கு கொடுக்கணும். அதான் அந்த துவா, அதான் அந்த துவா. அந்த துவாவுடைய கபூலியத்தை நாங்க பார்க்கிறோம். ஹரத்துக்கு பக்கத்தில் பெருமானார் பிறக்கிறார், ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார், திரும்ப வந்து அதை தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைப்படுத்தி 82 நாட்கள் தான் உலகத்தில் வாழ்ந்தார். ஹஜ் முடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி முடிஞ்சிட்டு இப்ராஹிம் நபியுடைய துவா கபூல் ஆகிட்டு, இதுக்கு மேல ஃபைனல் ஸ்டேஜ், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், மக்களை என்னிடம் ஹஜ்ஜை எடுங்கள். இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு காட்டி 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 இதுதான் கடைசி கடமை, என் பாப்பாவுடைய பணியை முடித்து விட்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு மேல் நபியே நீங்க வாழ தேவையில்லை, உங்கள் பணி முடிந்து விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதிது லக்கும் இஸ்லாம் தீனா. சூரா மாயிதாவுடைய வசனம் இறங்குது, இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இதுக்கு மேல் ஒன்றே இல்லை. 5வது கடமை, இப்ராஹிம் நபி அந்த மண்ணில் எங்கெல்லாம் சுத்தி திருந்தாரோ இந்த மக்கள் கடைசியா கடமையாக அவர் உட்கார்ந்த இடத்துல உட்காரணும், அவர் தங்கின இடத்துல தங்கணும். அவர் சைத்தான் அவரை வழிமறிக்கிற நேரம் எங்க கல்லடிச்சாரோ அங்க சைத்தான் இல்ல, அவர் கல்லடித்ததனால் நீங்க கல்லடிக்கணும், அவர் மனைவி ஓடினால் நீங்க ஓடணும், அவர் நின்ற இடத்தில் நீங்க தொழணும். இதுதான் கடைசி கடமை என்றால் அந்த துஆவுடைய கபூலியத்தை முடிக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நோயுடைய ஒரு சொட்டு நோய் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கல. இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் போக மாட்டாங்க, போக இயலாது, இவ்வளவு தூரம் போக இயலாது. இன்றைக்குள்ள நோய்வாய்ப்பட்டுட்டு ஏர் கண்டிஷன் ஃபிளைட்ல போயிட்டு திரும்பி வரணும்னா இயலாம், ஃபிளைட்ல போறதுக்கே கஷ்டமா இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் 9 நாள் போகணும், பாலைவனத்துல ஏசி போட்டா போவாங்க. அந்த கொதிக்கிற வெயில்ல போய் திரும்பி வரண்டா என்ன பெரிய பிரயாணம். திரும்பி வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் இருக்கல,
கொஞ்ச நாள் ரசூல் ஸல்லல்லாஹு பணி முடிந்து விட்டது. இதுக்கு மேல் ஒரு நபி இங்க இருக்க வேண்டிய தேவையில்லைன்ட்டான் அல்லாஹ். நபி உங்க காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்க, கம்ப்ளீட் மிஷன் சக்சஸ், ஜன்னா நீங்க என்டர் ஆகிட்டீங்க. உங்க எப்பயும் தன் பாப்பாவை சொல்லிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். குர்ஆன் சொல்றான் உங்க வாப்பாவுடைய மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன்ல வருகிறது மில்லத் அபீக்கும், நபி இப்ராஹிமை நீங்கள் பின்பற்றுங்கன்றான் அல்லாஹ். அவர் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அமைதியாகிட்டார். பெருமானார் கடைசி 14 நாள் தான் நோய்வாய்ப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஜனாசா வடக்கிட்டு வராங்க ஜன்னத்துல் பக்கீல, ரசூலுல்லாஹ்வுடைய தலை வலிக்க ஆரம்பிக்குது. அது இன்னைக்கு திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க, அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை லுகாவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. 14 நாள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 82 நாள் எண்ணி பார்த்தால் ஹஜ் முடிஞ்சு 82 நாள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மிஷன், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த டார்கெட். அப்ப மெயின் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எதை காட்டுறான்? இப்ராஹிமை பின்பற்றுங்கள். இப்ராஹிம் எப்படி நடந்தாரோ அலைஹிஸ்ஸலாம் அவரை பின்பற்றுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்னாடியே போனாங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனா மாறின நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் என்றாங்க. நபிமார்களில் பெருமானாரை அல்லாஹ் பக்கத்தில் கொண்டு வந்தான் என்றார்கள், கிட்ட கொண்டு வந்து வைத்தான். இப்ராஹிம் நபியும் அல்லாஹ்வுக்கு உற்ற நண்பன், ரசூலுல்லாஹ்வையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால் மெல்ல மெல்ல அவரை பின்தொடர்ந்து போனார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் இந்த இரவுலே அவர் செய்தது என்ன என்று நீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு நீண்ட செய்தி புகாரியில் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை என்ன சொல்றாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில் வச்சுட்டார். அந்த அம்மாவை கொஞ்சம் பார்க்கணும் நீங்க. வச்சதுக்கு பிறகு புல்ல பால் குடி பருவம் பண்ணாங்க, பால் குடிக்குது, புல்ல பால் குடிக்குது. அவங்களுக்கு என்னன்னு புரியல, சின்ன பையில தண்ணி இருக்குது. இந்த அம்மா இப்ப இப்ராஹிம் நபி கிளம்ப போறாரு. அவங்க பார்க்கறாங்க இப்ராஹிம் நபி மௌனம், ஹதீஸ்ல அப்படியே வருகிறது. அவர் பேசாமல் இருக்கிறார். இவர் போகிறார். அவங்க கேட்கிறாங்க, பலவாட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, பலவாட்டி இப்ராஹிம் நபியிடம் அவர் கேட்கிறாங்க. அவங்க, இப்ராஹிம் எங்களை விட்டுட்டு யாருமே இல்லாத இந்த இடத்துல, யாருமே இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுட்டு போறீங்களே என்றார். அவர் பேசல. ஹதீஸ்ல இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருது, அவர் பின்னாடி திரும்பியும் பார்க்கல. ஏனென்றால் அவர் ஒரு மனிதன். அவருக்கு அந்த புள்ளைய விட்டுட்டு வைஃபை விட்டுட்டு போற நேரம் யாருக்கும் ஹாப்பியா இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நடு சந்திகளை கொண்டு போய் நீங்க மாதப்ப சந்தியில ராத்திரி 12 மணிக்கு உங்க வைஃபையும் புள்ளையும் கை குழந்தைய விட்டுட்டு போவீங்களா? விட்டுட்டு உங்களால போக முடியும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி போவீங்க? யாருமே இல்லாத இடத்துல இந்த கொஞ்சம் போல தண்ணியோட இப்ராஹிம் நபி யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் அறிவு நம்மள மிகச்சு, அப்படி அறிவு அவரு. நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொன்று கொடுத்தது அல்லாஹ் சொல்றான். இவருக்கு அதை கொடுத்தேன், அவர் அதை கொண்டு போய் காட்டினார். வஜாவுபில் பையனா, ஒவ்வொரு நபிமார்களும் சான்றுகளோட வந்தார்கள். கைத்தடி அடிச்சு பாம்பாக்கி காட்டினாங்க. இது ஒவ்வொரு நபிமார்கள். இப்ராஹிம் நபிக்கு என்ன கொடுத்தான் அல்லாஹ்? என்ன கொடுத்தான்? கைத்தடியா? ஊதினா பறவையா? எதை கொடுத்தான்? அவருடைய வாத திறமை. அவரோட பேசவே இயலாது, பேசி தப்பவே இயலாது. ப்ரூஃப் பண்ணா அப்படி ப்ரூஃப் பண்ணுவார். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை எல்லாம் சொல்றாங்க. அவரோட ஒரு மன்னன் வந்தான், வந்து கேட்டான், இப்ராஹிம் என்னப்பா அல்லாஹ்ன்றீங்க என்ன அப்படின்னு கேட்டு, யாருப்பா அல்லாஹ்? இப்ராஹிம் நபி சொன்னாரு, செத்தவனை உயிர்ப்பிக்கிறதும் உயிரை உள்ளவனை சாகடிக்கிறது. செத்து போறானே, இதுதான் அல்லாஹ் செய்யற வேலை. அல்லாஹ்னா யார் தெரியுமா? உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுப்பான், உயிர் உள்ளதுல இருந்து உயிரை எடுத்து விடுவான். இந்த மன்னர் யோசிச்சுட்டு, ஆமா அதான் உங்க அல்லாஹ்வோ, எனக்கு செய்யலாமே. இந்த போற ஒருத்தன் எடுத்து சாவடிச்சு போட்டு, பத்தியா உசுர எடுத்தோம், பத்தியா சாக நிக்கிறான் பாரு, இவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், நீ போய் வாழு. உசுர கொடுத்தோம் பாத்தியா? நாங்க என்ன பண்ணிருப்போம்? ஓ அப்படியா? இதை இல்லை நான் சொல்றேன், இதுதான் நான் சொல்றேன்னு விவாதிப்போம். இதுதானே நம்ம பண்பு. அதுக்கு ஒரு 10 நாள் போயிடும் விவாதத்துல. இது இல்லை நான் சொல்றேன் இது. இப்ராஹிம் நபி வாயை பொத்துட்டு, செஞ்சிட்டீங்கல்ல, சூப்பர், நல்ல நீங்க செஞ்சிட்டீங்க, அப்படி என்று அடுத்தது செய்யும். இரண்டாவது, என் ரப்பு கிழக்கில் சூரியனை உதிக்க வைத்து மேற்கில் மறைக்க வைக்கிறார். நீங்க 7 மண்டா மேற்கில் ஒதுக்கி வச்சு கிழக்கில் மறைக்க வைங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா குர்ஆன்ல? ஃபபுஹிதல்லதி கஃபர், வாய் அடைச்சு போயிட்டா. இப்பதான் ஒன்று செஞ்சு காட்டினி, இதை செய்ப்பா. கிழக்கில் உதித்து மேற்கில் மறைக்க வைத்தானே, அவரோட 2 தடவை விவாதம் பண்ணவே இல்லாது அடுத்த பாயிண்ட்ல சிக்கிடுவான், அடுத்த பாயிண்ட்ல மாட்டி அதுக்கு மேல அவரோட விவாதம் பண்ணவே இயலாது. சிலைகள் பக்கத்துல போய் சாப்பாடு ரெடி பண்ணி பூஜைக்கு வச்சிருப்பாங்களே, இவர் கிட்ட போய் அலா தக்குலூன்,
சாப்பிட மாட்டீங்களா? மாலக்கும்லா தந்திக்கும், ஏண்டா பேசாம இருக்கீங்க? லர்பம் பில்யமின், ஒரு அடி புள்ளைக்கு அடிக்கிற மாதிரி. தின்ன மாட்டீங்களா? புரியுங்கடா, தின்னாதுடா சாப்பாடு வச்சிருக்கிறீங்க. எப்படி புரிய வைக்கிறார் பாத்தீங்களா? தப்பு என்றால் தப்பு தான் என்பதை புரிய வைக்கும் விதம் இப்ராஹிம் நபியுடைய விதம். திருக்குர்ஆனதை சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அறிவுகளையே நம்ம ஃபைனான்சியலை ரெடி பண்ணி எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், 10 வருஷத்துக்கு பிரச்சனை வராமல் என்ன செய்யணும், பேங்க் பேலன்ஸை எப்படி ரெடி பண்ணணும், நோய் வந்தால் என்ன பண்ணலாம், பிரைவேட்டுக்கு போகிறா எவ்வளோ வேணும், எவ்வளோ பிளானிங். அவர் எவ்வளோ பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ராஹிம் நபி அறிவுபூர்வமாக தான் இதை யோசிப்பார். எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா சும்மா பாருங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது அவர் அல்லாஹ் சும்மா சிம்பிளா சும்மா ஏற்றுக்கொண்டாரு, மறுமையை சும்மா ஏற்றுக்கொண்டாரு. சூரத்துல் பக்கரா 260 நீங்க போய் பார்க்கலாம். ரப்பி அரினி கைஃபு துஹில் மௌத்தா, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறத கொஞ்சம் காட்டிரியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்க? இப்ப சின்ன அந்த பருவம் ஆரம்ப ஸ்டேஜ், பின்னாடி கேட்கல. ரப்பி அரினி கைஃபு துஹில் மௌத்தா, இறந்த ஆட்கள் உயிர்ப்பிக்கிற நீ சொல்றியே, அதை கொஞ்சம் எனக்கு காட்டலாமா யா அல்லாஹ்னு கேட்குறேன். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், கால் அவலம் துமி இப்ராஹிம், நீங்க நம்பலையா? நான் இறந்தவனை உயிர்ப்பிக்கிறேன் நான் சொல்றேன், நீங்க நம்பலையா? அவர் சும்மாவெல்லாம் நம்ப மாட்டாரு, அவருக்குள்ள அறிவு தெளிவா வரணும். ஆனா சொல்றாரு, கால பலா நம்புறையா? நம்புறேன், ஓகே ஓகே நம்புறேன், தப்பில்லை, நீ இறந்தவனை உயிர்ப்பிக்கிற நம்புறேன். கல்வி என்றாலும் என் கல்வி அமைதி பெறணும்னு கேட்கிறேன். யாருல இடக்கிட என்னமோ நடக்குது, கல்வி என் கல்வி அமைதி பெறணும் யா அல்லாஹ், அதுக்கு கேட்கிறேன். உயிர்ப்பிச்சு காட்டினா கம்ப்ளீட் முடிஞ்சு, மண்டையில பிரச்சனை இல்லை யா அல்லாஹ், அதுக்கு கேட்கிறேன். நம்புறேன் யா அல்லாஹ், நம்புறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லல, இப்ராஹிமே இந்த கொஸ்டின் சரி வராது, தேவையில்லாத கேள்வி, அதெல்லாம் ஓகே அப்படியா? கால ஃபஹுஸ் அர்பஅத்த மினத் தைர், ஓகே இப்ராஹிம் கேட்குறீங்க தானே, சரி பரவாயில்ல. கால ஃபஹுஸ் அர்பஅத்த மினத் தைர், 4 பறவைகளை பிடிங்க இப்ராஹிம். ஃபசுருஹுன்ன இலைக்க சும்மஜல் அலா சும்மஜல் குல்லு, அதாவது என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்று துண்டு துண்டா வெட்டுங்க. அதுக்கு பிறகு ஓ அலா ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு மலைகள்லையும் போய் ஒவ்வொரு துண்டு துண்டா வச்சுட்டு வரட்டும். சிம்பிளா நமக்கு என்ன செய்யலாம், 4 பறவை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி போட்டுட்டு சும்முதுஉன்ன இப்ப கூப்பிடுங்க, யதீனக சயா வேகமா வரும். அப்படி எல்லாம் சொல்லல. அல்லாஹ்ட்ட ஒன்று கேட்டா ஈமான் வரணுமா இருந்தா கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பான், பொறுமையா செஞ்சாதான் அது. சிம்பிளா ஏதோ நீங்க பிள்ளைக்கு கேட்ட உடனே தீய கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டான். இப்ராஹிம் நபி கேட்டுட்டாரு, இப்ப இப்ராஹிம் நபிக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. அப்படியா 4 பறவையை பிடிங்க, ஒரு பறவையே செய்யலாம். இது அர்பஅத்த மினத் தைர் ஃபசுருஹுன்ன இலைக்க, இப்ப காலை வெட்டுங்க, தலையை வெட்டுங்க, குர்பான் போடுங்க, ரெக்கையை வெட்டுங்க, எல்லாம் வெட்டுங்க. சும்மஜால் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, எல்லாம் வெட்டிட்டீங்களா? அங்க போய் காலை வச்சுட்டு வாங்க. அதான் தெரியுது அந்த மலை, ஒவ்வொரு மலை எங்கெங்க இருக்குமோ தெரியாது. மலைக்கு மேல மெல்ல 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 ஏறணும். மலையில போய் வைக்கணுமா, தரையில வச்சுட்டு வரக்கூடாதா? அந்த ரெக்கையை கொண்டு போய் அந்த மலையில வைக்கணுமா, இந்த நகத்தை கொண்டு போய் அங்க வைக்கணுமா? மலைகள் ஒவ்வொன்றா காட்டி அப்ப எவ்வளவு தூரம் போகணும்? சும்மாவா? ஈமான் என்பது சும்மா இல்ல, அது ஒரு பயணம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கிஃப்ட்டை கொடுக்கிறதுக்கு அதுக்காக பயணம் மேற்கொள்ளணும். ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு இப்ராஹிம் நபி வந்துட்டார். நம்மளால ஒரு மலை ஏறினாலே தலை சுத்திடும். போதும் வாப்பா, இதுக்கு மேல பயணம் போதும், நூறலியால ஒரு ரம்பட ஓட்ட போலுக்கே இந்த கஷ்டம், அதுக்கு அப்புறம் அடுத்த ட்ரிப்ல பார்ப்போம். ஏண்டா ஓட்ட போல பார்க்க ஏறதுக்கு இடுப்பு வலி அந்த வழி வந்துடும். ஒவ்வொரு மலைக்கு மேல ஏறாரு இப்ராஹிம் நபி, ஒவ்வொன்றிலையும் வைக்கிறாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், வந்துட்டீங்களா, எல்லாம் வச்சுட்டீங்களா? சும்மதுஉன்ன இப்ப கூப்பிடுங்க. யதீனக சயா, கண்ணு முன்னாடி பறந்து வந்ததை பார்த்தார். வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி, அன்றைக்கு மாறினார், என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார், ரப்பின் பக்கம் முகத்தை திருப்பினார். இறைவா, இதுக்கு மேல இல்லை, இதுக்கு மேல எல்லாத்தையும் விட்டார். ரப்பின் பக்கம் தன் முகத்தை திருப்பி கொண்டார். ரப்புடைய அத்தனையும் உண்மை என்று நம்பினார். இது அவர் கேட்ட கொஸ்டின் அல்லாஹ் சொல்றான். அவர் கேட்டார் ஒரு கொஸ்டின், எப்படி உயிர்ப்பிக்கிறேன், ஆன்சர் கொடுத்ததோட அடங்கிட்டார். அதுக்கு மேல கொஸ்டின் இல்லை. இப்படியெல்லாம் சிந்திக்கிறவரு பாலைவனத்துல போய் வைஃபை விடுற டைம்ல இப்படிப்பட்ட ஒரு சின்ன தோல் பையில தண்ணியை கொடுத்தா அவருக்கே தெரியும் 3 நாள்ல முடிஞ்சிருமே, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே,
தண்ணி வார இடமும் இல்லை, இங்கால கிணறும் இல்லை, மரமட்டையும் இல்லை, பிச்சு தின்ன காய்கறியும் இல்லை, விவசாயம் பண்ற இடமும் இல்லை, பக்கத்துல எந்த மனுஷனும் இல்லை, மனுஷன் நாட்டமே இல்லை. அவர் அறிவு என்னாச்சு நினைக்கிறீங்க? இல்லாம போச்சா? அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உலகத்திலே அறிவாளி, நான் சொன்னா திரும்ப பேச மாட்டேன். அவருக்கு அவ்வளவு அறிவு வேலை செய்யும், எங்களை விட 1000 வேலை செய்யும். ரப்பை நம்பினால் ரப்பு விட சொன்னால் விடணும். அதுதான் இஸ்லாம். அவரை அல்லாஹ் ஏன் நேசிச்சான் தெரியுமா? இப்ப அவர் மௌனமா போறார் விட்டுட்டு. அவங்க வைஃபும் சுபஹானல்லாஹ் அப்படி ஒரு பெண். அவங்க திரும்ப ரசூலா பலவாட்டி என்றாங்க. அந்த ஹதீஸ்ல பலவாட்டி கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்களை விட்டுட்டு போறீங்களே, யாருமே இல்லையே, பேசி கதைக்க மனுஷன் இல்லையே, எந்த ஒரு பொருளும் இல்லையே, எங்களை விட்டுட்டு போறீங்களேன்ற. கடைசி அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்கறாங்க, அல்லாஹ் அமர் இப்ராஹிம், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானா எங்களை இப்படி விட சொல்லி, பிள்ளையும் என்னை இப்படி விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் தான் ஏவினானா? அப்பதான் அவர் சொல்றாரு, நான் அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் நினைக்கிறேன், வாப்பா ஒருவர் அப்படி விட்டுட்டு போற நேரம் அந்த பிள்ளைய பார்த்தாலே தேம்பி தேம்பி அழ தோணும், தன் தூக்கி மறுபடி மோந்து கொள்ள தோணும். அல்லாஹ் சொல்லிட்டான் நான் விடணும். தன் கல்வை ரெடி பண்ணுகிறார் இறைவனுக்காக. அவருடைய ஆசாபாசங்களை விடுகிறார். அவர் எதை நேசிக்கிறார் அதை விடுகிறார். ரப்புக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நான் ஏன் இப்ராஹிம் அவ்வளவு நெருக்கினேன் தெரியுமா? அவரை மாறி ஒன்னால் முடியுமான்னு பார். அவருக்கு அவ்வளவு காலம் இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டு கிடைச்ச குழந்தைய விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் சின்ன கை குழந்தை, வைஃப் பச்சை உடம்புக்காரு. என்ன சொல்றாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? அப்படியே வந்து இவங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறினார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அருமையா இருக்கு இந்த ஹதீஸ்ல. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, அவர்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து காபத்துல்லா இருக்கிற அந்த இடத்தை பார்த்து இப்ராஹிம் நபி திரும்பி துவா கேட்கிறார். ரப்பனா, இதுவரைக்கும் துவா கேட்கல, அவங்க முன்னாடி துவா கேட்கல. அவங்க தெரிஞ்ச இவரால கஷ்டம் பதட்டம், வைஃபையும் பிள்ளையும் எப்படி பிரிகிறது. ஏர்போர்ட்ல இருந்து டட்டா காட்ட போக்கலே அழுந்து துடிக்கிறார்கள் ஆண்கள். ஒரு 2 வருஷத்துல வர போறாங்க, ஆனா வேலைக்கு போறாங்க, சம்மதிச்சு தான் போறாங்க. சின்னவனை காண்ற நேரம், நான் ஒரு தடவை ஃபிளைட்ல போற நேரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் வெளிநாட்டுக்கு. என் பக்கத்துல ஒரு ஆள் ஃபிளைட்ல ஆள்கிறோம். அந்த நேரத்துல ஹவுஸ்டர்ஸ் வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறாங்க. பக்கத்துல ஏறினவன் ஃபர்ஸ்டா லேஞ்ச் எடுத்து தலையில போட்டவன், நானும் பக்கத்துல என்னப்பா இத்தனை தடவை கேட்கறாங்க, எனக்கு வந்து சாப்பாடு தர்றாங்க, நான் இதாக்கிட்டு அவன் போற வரைக்கும் 5.5 hours இதை எடுக்கவே இல்லை. அழுக சத்தம் கேட்டுட்டே இருக்குது. தன் மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போகிற நேரத்தில் சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த நாட்டை விட்டு கடல் கடந்து போகிற நேரம் தேம்பி தேம்பி அழுகிறாருண்டா. இந்த ஊர்ல அவங்களுக்கு உறவுகள் இருக்குது, அவர்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, உம்மா பாப்பா இருக்கிறாங்க, குடும்பம் சகிதம் வாழ்றாங்க, வீடு வாசல் இருக்குது, சம்பாரிச்சுட்டு வர போகிறார். அதுவே அவருக்கு அடுத்த ஊர் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ற வரைக்கும் அழுதால். அல்லாஹ்வுடைய இந்த அனுபவங்கள் உங்களுக்கு சில நேரம் இருக்கு, சில நேரம் இருக்கு. புள்ள லாஸ்டா போயிட்டு வாங்கன்னு சொல்ற நேரம் சில வாப்பா அம்மார்களுக்கு அந்த நேரம் அவர்கள் தேம்பி அழுவார்கள். நான் கண்டிருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் பின்னாடி திரும்பி திரும்பி பார்ப்பார்கள். இதுக்கு மேல் எத்தனை ஆண்டுகளுக்கு, ஒரு 2 ஆண்டுல சில நேரம் வந்துருவாங்க. அந்த பிரிவு அவ்வளவு கவலை. இப்ராஹிம் நபி அதே மாதிரி திரும்பி பார்த்துட்டு நான் போயிட்டு வரமான்னு சொல்ல இயலாது, கல்வை இறுக பிடித்துக் கொள்கிறார். ரப்பு சொன்னதுக்காக வேண்டி தன் மகன் முகத்தை அவர் திரும்ப பார்க்கல. ரசூல் அதெல்லாம் போல் பண்றாங்க, அவர் திரும்பி பார்க்கவில்லை. ஹதீஸ்ல இன்னொரு இடத்துல வருது, அவர் அந்த இடையால போய் கொஞ்சம் தூரம் போய் இவர்களுக்கு தெரியாத ஒரு மணல் குண்டுல ஏறி, இவங்களை தெரியக்கூடாதவருக்கு அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார். இந்த துவாவே ஒரு அதிசயம். சுப்ஹானல்லாஹ். நானும் ஹரத்துல போய், நீங்க ஹரத்துல போனா உங்களுக்கு எப்படி துவா வரும் தெரியுமா? ஹரத்துல போய் துவா கேட்டு உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எப்படி துவா வரும்னா, முதல்ல யார புனிதமான இடம், பரக்கத்தான இடம், சங்கையான இடம், நீ கண்ணியப்படுத்திய இடத்துக்கு நீ என்னை கொண்டு வந்திருக்கிறாய் இறைவான்னு தொடங்கும். இப்ராஹிம் நபி அடுத்த பக்கம் துவா கேட்கிறார். ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியதி, என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் இறைவா. எங்க குடியமர்த்தி விட்டேன்? பரக்கத்து பொருந்திய ஹரத்தில சொல்லல ரசூல் இப்ராஹிம் நபி. இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியதி, என் சந்ததியை குடியமர்த்தி. என்ன அர்த்தம்? திரும்ப அவங்க இங்கதான் யாரும், அவங்க வீடு வாசல் புள்ள குட்டி எல்லாம் இங்கதான்.
இவங்களை திரும்ப கொண்டு போய் பலஸ்தீனத்துக்கு கொண்டு போய் இயலாது, இவங்களை குடும்பம் கொண்டு போய் எகிப்து கொண்டு போய் இயலாது. இதுதான் உங்களோட வீடு. என் வீடு கட்டி கொடுத்தாரா? மரத்துக்கு அடியில் இருந்தாங்க ரசூலுல்லாஹ், விட்டுட்டு போங்க. அல்லாஹ் என்ன டெஸ்ட் பண்றான்னு தெரியுமா? இப்ராஹிம் அல்லாஹ் ரஸாக் நம்புறீங்களா? வாயால ரஸாக் இல்ல, அவன் கொடுக்க காட்டி நீங்க போகணும். ரப்பு ஒவ்வொன்றிலையும் பரிச்சு வைப்பான். ஒரு மூமின் ஜன்னாக்கு போன ரஸாக் வாயால சொல்லிருப்ப இத்தனை மாசம், வாழ்க்கையில எடுத்து காட்டணும். அல்லாஹ் வஹாப், அல்லாஹ் ரஹ்மான், ஒவ்வொன்றையும் காட்டணும், பிராக்டிக்கலா காட்ட வைப்பான்ல. போயிட்டு கேட்கிற ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய 2 கரங்களையும் தேத்தினார். வரஃபா பியதிஹி, 2 கரங்களையும் காபத்துல்லாஹ் பக்கத்துல இதாக்கினார். ஆனா அவங்களுக்கு புள்ள குட்டி யாரும் விளங்குது இல்லை, அவங்க அங்க இருந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டாரு, இவருடைய பணியை செய்கிறார் இறைவனுக்கு. அந்த பக்கத்துல திரும்பி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸர்இன், அவர் அறிவு சுப்ஹானல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பள்ளத்தாக்கிலே நான் என்னுடைய சந்ததியை குடியமர்ச்சி விட்டேன், என் மனைவியையும் பிள்ளையும் குடியமர்த்தண்டு வரல துவால, குர்ஆன்ல சூரா இப்ராஹிம்ல இந்த துவா வருவது. என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன், என் பேரன் பேத்தி அடுத்த புள்ளை எல்லாமே இங்க தான். யா அல்லாஹ், இதான் பூமி, குடியமர்த்தி விட்டேன். பிவாதின் கைரி ஸீ ஸர்இன், துவாட அடுத்த பக்கம் என்ன வருது? கைரி ஸீ ஸர்இன், எந்த விளைச்சலும் வராது, எந்த பூண்டும் முளைக்காது, எந்த விவசாயம் பண்ணாது, விவசாயத்துக்கு லாயக்கில்லாத மண்ணுன்றான். பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு, மழை பெஞ்சா எல்லா தண்ணி அதுக்குள்ள வந்துடும், அதான் பள்ளத்தாக்குண்டா. மேல மச்சல மழை, இதன் கீழே பிவாதின் வாது கைரி ஸீ ஸர்இன், எந்த பூண்டும் இல்லாத ஒரு இடம், எந்த விவசாயம் பண்ணலாது. எடுத்து போய் ஈச்சப்பழத்தை எடுத்து பிச்சை தின்றதுக்காவது ஒரு விவசாயம் பண்ணணுமே. இந்த பைத்துக்கள் மஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில் இறைவன் மெப்ப போட்டு காட்டினான். இப்ராஹிம், இதுதான் மெயின் இடம், இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஆலயம் உருவாக்கப்பட போகிறது. இறைவனுடைய ஞானம் இங்கதான் மக்கள் ஒன்று சேர போறாங்க. இங்கதான் லட்சோப மக்கள், வெள்ளையர்கள் கருப்பரண்டு வித்தியாசம் இல்லாமல் ஹஜ்ஜி மாநாடு நடக்க போகிற இடம். ஆனால் அவரை கொண்டு வந்து அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தலைவராக்கணும்டா, அவர் கையால தான் அந்த ஊரு திறக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல 10 பேர் இருந்துட்டாங்கன்னா அல்லாஹ்க்கு என்ன வேணுமா? அவர் வைஃபும் அவர் பிள்ளையும் தான் ஊர்ல ஃபர்ஸ்ட் ஆள். அதுக்கு பிறகுதான் அரபு உண்டாகுது, அரபுகள் அங்கதான் உருவாகணும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறார். முஹம்மது நபி அங்க பிறக்க வைப்பதற்காக வேண்டி ஜஸீரத்துல் அரபுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் பதிவாக்குறான். மக்காவுடைய முதல் குடியிருப்பை அல்லாஹ் பதிவாக்குறான். அந்த குடியிருப்புக்கு பக்கத்துல கூட யாரையும் அல்லாஹ் கொடுக்க விரும்பல. அல்லாஹ் ரஸாக் என்றதை நிரூபிக்க பார்க்கிறான். இந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி கேட்ட துவா நாங்க நீங்க கேட்டீங்கன்னா எப்படி கேட்போம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல குடியமர்த்திட்டு, அது ஒரு பள்ளத்தாக்கு, அதுல எதுவுமே விவசாயத்துக்கு லாயக்கு இல்லை. இப்ராஹிம் நபி பள்ளத்தாக்கு என்றாரு, விவசாயத்துக்கு லாயக்கு இல்லை என்றாரு. 3வது கொண்டு வந்து சொன்னார் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். அதனுடைய உணர்வு, இறைவா நீ சொன்னதுனாலதான் இங்க உட்கார வைக்க, இல்லைண்டா எங்க வைஃபை இங்க உட்காரவே வைக்க மாட்டேன். அது பள்ளத்தாக்கு இறைவா, அதுல சாப்பாடு இல்லை இறைவா, ஒண்ணும் இல்லை இறைவா, இதுதான் மென்ஷன் பண்றாரு. என்ன அடுத்த துவா தெரியுமா? யா அல்லாஹ் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். எதுக்கு ரப்பனா? எதுக்கு தெரியுமா? அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு உட்கார வைக்கிறேங்க. அல்லாஹ் எதுக்கு சொன்னானா? இங்க அவங்க தொழணும். உலகத்துல தொழுவுறதுக்கு சிறந்த இடம் அந்த மண்ணு, அங்க கொண்டு வாங்கன்றாங்களா சொல்ற ரப்பனா, அவர்கள் தொழ வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்கு இங்க கொண்டு வரணும். அடுத்த துவா எல்லா வாப்பமார்களும் கேட்கிற மாதிரி, ரப்பனா என்னுடைய ரப்பே, நாங்க என்ன கேட்போம்? பிள்ளையும் வைஃபும் இருந்து அவங்க பாதுகாப்போடு இருக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும். ரப்பனா ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ், மக்களுடைய கல்பு, மக்கள் ஒரு பகுதியுடைய கல்பு அவங்க பக்கம் திருப்பிரியா இல்ல, தன்னந்தனியே நிக்கிறாங்க யா அல்லாஹ். யாராவது குடும்பத்தார் 2 பேர் வந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க யா அல்லாஹ், பேச கதைக்கு யாரும் இல்லையா அல்லாஹ், மக்களை கொஞ்சம் அவங்க பக்கம் சாச்சிரியா அல்லாஹ். கேட்டு விட்டு இப்ராஹிம் நபி திரும்பி விட்டார். வந்த வழியிலே அவர் போய்விட்டார். அவருடைய மற்ற மனைவியின் பக்கம் அல்லாஹ் போ சொல்லி விட்டார். இப்பதான் அந்த அதிசயம் நடக்க போகுது. ஹாஜரா அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு கடுமையான தாகத்துல உள்ள தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப தண்ணி முடிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, தண்ணி முடிஞ்சிட்டு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப தாகம் வருகுது, புள்ளைக்கும் அதே நேரத்துல தாகம் வருகுது. இப்ப
டேப்லைன் இல்லை திறக்கிறது, பக்கத்துல கிணறு இல்லை. உலகத்துல ஆக கஷ்டமானது தாகத்தை, பசி அடக்கணும், தாகத்தை அடக்கணும். இந்த தாகத்து நேரம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஓ இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணீங்களே ஹாஜரா, உங்க ஹஸ்பண்ட் ரசூல் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வந்து கேட்டாங்க தானே, அல்லாஹ் தான் இதை ஏவினானா, அல்லாஹ் தான் ஏவினானா? அப்ப ரசூல் இப்ராஹிம் நபி சொன்னாங்களே ஆமாண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான்டா. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிமுடைய மனைவியுடைய வார்த்தையை பாருங்க, பிள்ளையோட தத்தளித்து நிக்கிற நேரம் இறைவன் எங்களை கைவிட மாட்டான் என்றாங்க. அவங்க கல்வ ரெடி ஆக்குறது எப்படி? ஹஸ்பண்ட் இல்லாம கை குழந்தையோட பால் குடிக்கிற பருவத்துல இறைவன் கைவிட மாட்டான்டா. இருட்டாயினா லைட் போட இயலாது, பாலைவனம் இருட்டுல நிக்கணும், வீடு வாசல் ஒண்ணு இல்ல, ஆலயம் மட்டும்தான் இருக்குது, எந்த மனித செஞ்சாலும் இல்லாத ஒரு இடம். எப்படி அல்லாஹ் கோபம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்தை கொடுக்கணும்டா. இந்த மாதிரி சோதனையை மேற்கொள்ற நேரம் அவங்க கல்வெல்லாம் விட்டுட்டு போகல, இறைவன் பக்கம் இருக்குது என்று காட்டு. நமக்கு சின்ன சோதனை வர்ற நேரத்துல வேண்டாம் இந்த தவா விசாரணை, அங்கால விசாரணை, இங்கால விசாரிக்கிறான், அங்கால பிரச்சனை படுறான், தேவையில்லப்பா வீட்டுல ஒண்ணு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு போறீங்களா? ரப்புடைய பாதையில் நீங்கள் தவா பண்றீர்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இப்படி செய்கிறான்டா, அல்லாஹ் கோபம் என்று நினைக்கிறீங்களா? இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்டா, பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு அவர் யார் என்ற காட்டன். ரப்பை புரிந்து கொண்டவர்கள் ரப்பின் பக்கம் எப்படி நெருங்குவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் காட்டுகிறார். அந்த வகையில் அவர் விட்டுட்டு போன உடனே அந்த அம்மா இப்ப தண்ணி தேவைன்னு நிக்கிற நேரம், தாகம் வந்த நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜம்ஸம் சும்மா கொடுக்கல, சஃபா மலை தெரியுது. அந்த அம்மா ஏறி போய் பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு இடத்துல அவர்கள் ஆடையை கொஞ்சம் இது பண்ணி அந்த மருவாவை ஏறுற நேரம் மெல்ல மெல்ல அந்த மருவாவை கஷ்டப்பட்டு ஏறினார். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஃபாவில் மருவாவை சஃபாவில் ஏறி பார்க்குறாங்க, யாராவது வருவாங்களான்னு பார்க்குறாங்க. கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் யாருமே இல்லை. அந்த அம்மாவுடைய பதட்டம் எப்படி என்று காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடையில இந்த ஹதீஸை சொல்ல போகல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அதாவது ஷஃபாவில் இருந்து மருவாவுக்கு அவங்க ஓடினாங்க, மருவாவில் இருந்து ஷஃபாக்கு ஓடினாங்க 7 தடவைகள். அதுதான் இன்றைக்குள்ள சை என்றாங்க, அதுதான் உம்ராலையும் ஹஜ்ஜிலையும் செய்யற 7 தொங்கோட்டம் பண்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஷஃபாவுல போய் ஏறி நின்று யாராவது வருவாங்களா? இந்த 7 ஓட்டத்தை என்ன நினைக்கிறீங்க? பதட்டம், இதுக்கு மேல தண்ணி இல்ல, தண்ணி இல்லாமலே போகுமா? ரப்பு தருவான், ஆனால் முயற்சி எடுக்கணும். மேல போய் கத்தி பார்க்கிறாங்க, யாராவது தெரியுதா? யாராவது புல்ல. ஹதீஸ்ல எப்படி வருகுதுண்டா, புல்ல அழுகுது, இன்னொரு ரிவாயத்துல ஒரு காலை அடித்து கொண்டு அழுகுது. ஒரு உம்மாவுக்கு அதை பார்க்கவே இயலாது. ஒண்ணுமே வீட்டுல இல்ல, புல்ல காலை அடிச்சுட்டு அழுதா, தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லப்பா ஏதாவது புள்ளைக்கு செய்யணுமே. புள்ள நோய்வாய்ப்பட்டா தாய் தலைவரி கோலத்துல கொண்டு போய் அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து புள்ள ஐசியூல இருந்தா திரும்ப வரக்காட்டி அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு மறந்துடும், ஒண்ணுமே எல்லாம் மறந்துடும், ஆசா பாசங்கள் மறந்துடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலை அடித்து கொண்டு குழந்தை அழுகுது, அவ்வளவு தாகம். உடனே அல்லாஹ் 2 நிமிஷத்துல தண்ணி என்ன கொடுக்கல. அல்லாஹ் அந்த அம்மாவுடைய தியாகத்தை நாம் உணரணும்டா. இன்றைக்கு ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்டு சஃபாலை மறுவாலை 7 வாட்டி நடக்க போக்கல, அதுவும் கிரனைட்ல டைல்ஸ்ல நடக்கிற நேரத்துல நம்ம ஆளுக்கு இடுப்பு பிடிக்குது, கால் பிடிக்குது. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சஃபா மலையில இருந்து காபத்துல்லாவை முன்னோக்கி துவா கேளுங்க, துவா அங்கீகரிக்கப்படுற இடம், இந்த உலகத்தில் ஆக பெரும் அற்புதம் நடந்த இடம். அந்த அம்மா அப்படி போய் அப்படியே நின்று பார்க்கிறாங்க. அல்லாஹ்விடம் கேட்காம இருப்பாங்களா? அவளை இபாதத்து செஞ்சவங்க தண்ணி வேணும் என்று துடிக்கிறார்கள். திரும்ப மர்வாவுக்கு போறாங்க, அது மலை. இன்றைக்கு எல்லாம் போட்டு நம்ம காலில் குத்தக்கூடாதுன்னு அழகாக மலையில ஒரு பகுதியை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுவும் நம்ம அந்த மலையில கல்லு பகுதிக்கு போவே மாட்டோம், டைல் பகுதியில இருந்தே துவா செய்வோம். அவ்வளவு லேசா நின்று ஏசி போட்டே நம்ம ஆளுக்கு கஷ்டம். ஆனால் அந்த அம்மா மெல்ல மெல்ல ஏறி போறாங்க, குழந்தை துடிக்குது, குழந்தை அழுகுது, அந்த தண்ணி தாபத்தில் அழுகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாஜரா அம்மாவுக்கும் தண்ணி தாபம் பண்ணாங்க.
தண்ணி முடிஞ்சு அவ்வளவு தாகம், அந்த தாகத்திலே ஓடுறாங்க. நாங்க 7 வாட்டி போக்குல நடுவுல ஜம்சம் வச்சிருப்பாங்க, அதுல குளிக்கணுமா, அதுல தண்ணியை ஊத்தணுமா, குடிக்கணுமா, இப்படி செஞ்சே நமக்கு என்ன 500 மீட்டர்ஸ் ஏறண்டா 3.5 கிலோமீட்டர் வரும், கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர். இது இப்படி போயிட்டு வர்றது, அந்த அளவுக்கு ஓடணும். அந்த அம்மா திரும்ப போய் கேட்கிறாங்க, பாக்குறாங்க, இறைவா யாரும் இல்லை. திரும்ப ஓடி வர்றாங்க. ரப்பு என்ன காட்டுறான்? டிலேன்னு சொல்லல, டிலே இல்ல, அந்த பெருமதியை இந்த உம்மத்துக்கு காட்டணும். அல்லாஹ்விடம் கேட்கிற நேரம் எப்படி கெஞ்சணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க அடிமை, யாரெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும், நீ பாத்துறா. இது இல்ல துவா கேட்கிற விதம். கெஞ்சி இறைவான அடிமை திரும்ப 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 சொல்லுகிற நேரம், அந்த அடிமைத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம், வானத்தில் இந்த இறைவன் கொட்டுகிறான். ஒரு வாட்டி கேட்டு மத்தலாம் நீ பாத்திரியாலான்னு போனா, நீ என்னையா கேட்கிற துவா, நீ என்ன கேட்கிற? பதிர் களத்தில் யார் ரசூலுல்லாஹ் சொல்லலுமே, நான் நபி, யா ரப்பே நான் நபி, உனக்கு நடக்க போறதெல்லாம் தெரியும், நான் கொஞ்சம் தூங்க போறேன் அல்லாஹ், நீ மத்தத பாத்திரியா அல்லாஹ். விடியும் வரைக்கும் பெருமானார் கேட்டார்கள், தேம்பி தேம்பி அழுது கேட்டார்கள், துடிச்சு கேட்டார்கள், அவர் கையை உயர்த்தி கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்க்கு தேவை. அடிமை, நீங்க அடிமை, கெஞ்சணும், ஓடணும், திரும்ப கேட்கணும். சஃபாவுல இருந்து மருவா கோடி போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மருவா மலை அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஏறினாங்க, ஏறி போய் கேட்டாங்க, திரும்ப சஃபா யாருமே இல்லை, திரும்ப மருவா, திரும்ப கடைசியில மருவாவுல போய் ஏறுற நேரம் அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கு. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க அந்த வார்த்தையை, ஒரு சத்தம் கேட்கு. இவங்களுக்கு மன பிரம்மம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கடா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உம்மு இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய உம்மா அவங்களுக்கே சொல்லி கொண்டாங்க, சும்மா இரி, அது எந்த சத்தமும் இல்லை, கேட்கிற சத்தம் என்னமோ கேட்குது, சும்மா இருமா அப்படின்னு அவர்களே அவர்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் தடவை அந்த சத்தம் கேட்கிற நேரம், இது மருவாவுல 7வது வாட்டி நிக்கிற நேரம், மருவாவுடைய மலைகளை அந்த குண்டு இதுல இருக்கிற நேரம், அடுத்த சத்தம் கேட்க போகல காதை மெல்ல கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காதை கூர்மையா கொடுத்து பார்த்தாங்க, ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு சத்தம் கேட்கிறது, இறை உதவி வந்து விட்டது. ஒரு மலக்கு நிற்கிறார். ஜம்சம் என்ற இடம் இந்த கனரிக்கு அதுக்கிட்ட ஒரு மலக்கு நிற்கிறார். ரிவாயத்து 2 விதமாக வருகிறது. அந்த மலக்கு இந்த புல்ல அழுதுட்டே நிற்கிற நேரம் அவருடைய கால் குதியை வைத்தார் என்ற ஒரு ரிவாயத்திலே, அவருடைய ரெக்கையால் அதை தோண்டினார் என்ற ஒரு ரிவாயத்திலே வருகிறது. தண்ணி பீரிட்டு வருகிறது. பெருமானார் கதையை சொல்லிட்டே வர்ற நேரம் நிப்பாட்டி விட்டு துவா செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்றார். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள். அவர்கள் அந்த தண்ணியை எடுத்து தோல் பைக்குள் தண்ணியை நிறைத்து கொண்டார்கள், குடித்தார்கள், பிள்ளைக்கு குடித்தார்கள். அவர்கள் அப்படி செய்துவிட்டு போதும் நில் என்றார்கள். அப்படி இல்லை என்றால் இது ஜீவ நதியாக ஓடி இருக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தண்ணியை பார்த்து விட்டு இறைவன் கொடுத்த கிஃப்ட் அது. குழந்தை துடிக்கிற நேரம், நம்ம ரொம்ப துடிக்கிற நேரம், ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்லைன்னு சொல்ற நேரம், ஐசியூல புள்ள நிக்கிற நேரம், 4 பட்டை போட்டிருக்கிற நேரம், ஒன்றுக்கு வழி இல்லைன்ற நேரம், 4 நாள் கஷ்டப்படுறோம், இன்னொரு கொஞ்ச நேரத்துல டேப்லெட் மருந்து வராட்டி புள்ள மௌத்தாயிரும், மோசம் போயிரும் என்று சொல்ற நேரம், திடீரென்று வந்து ஒரு ஆள் டேப்லெட் கொடுத்து, இதுதானே நீங்க கேட்ட டேப்லெட்டா, எப்படி இருக்கும்? ரப்பின் பக்கம் நெருக்கணும்டா, அந்த துடிக்கிற நேரம், கல்வி துடிக்கிற நேரம், கண்ணால் பார்க்கிறார்கள், ரிஸ்க் வந்து இறங்குது, கணவன் இல்லை, குடும்பத்தார் இல்லை, யாரும் இல்லை, ரிஸ்க் கொட்டுது. ஜம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவங்களோட அதை முடிக்க விரும்பல. பாலைவனத்துல இது பெரிய ஒரு வரலாற்று உண்டாக்க போகுது. இந்த பக்கத்துல தான் அல்லாஹ்விடம் மிக முக்கியமான ஆலயம் வரப்போகுது. உம்முல் குரா நகரங்களுக்குரிய தலைநகரமாக இது ஆக்கப்பட போகுது. அதனால எங்கேயாவது எத்துங்கா கொட்டுவதை நீங்க இஜித்துமா செய்ய போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்பாங்கடா, தண்ணி இருக்குதான்னு கேட்பாங்க. 2வது டாய்லெட் வசதி கேட்பாங்க. பாலைவனத்தில் மாநாடு கூட்டினா 25 லட்சம் பேர் வர்றாங்க இன்றைக்கு ஹஜ்ஜில். ஹஜ்ஜி மாநாடு கூட்ட பாலைவனத்தை தேர்ந்தெடுத்தா தண்ணி எங்கப்பா, மழையே பெய்யாது, எங்க ஊர்லயே கிணறு வத்துது, தண்ணி வேணுமே.
அதுல ப்ரீ பிளான் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் பாருங்க. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் செட்டப் பண்ணியே கொடுக்கிறான் பெரியவர்களே. அவன் ஒவ்வொரு உள்ளத்தையும் தெரிவு செய்கிறான் ஜன்னாவுக்காக, ஒவ்வொரு கல்வியும் ப்ரிப்பேர் பண்ணுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதெல்லாம் சும்மா கொடுத்த கிணறு இல்ல, வரலாறு முக்கியத்துவம் மிக்க ரப்புடைய ரிஸ்க். அவங்க நம்பினது. அவங்க சொன்னாங்களே, இப்ராஹிம் நபி போற நேரம் பின்னாடி திரும்பி, ஆமா அல்லாஹ் தான் கட்டளிட்டான், ஆமா. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, எங்க ரப்பு எங்களை கைவிட மாட்டான், என்னையும் பிள்ளையும். அந்த ரிஸ்க் சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தண்ணி இல்லைன்ட்டாங்க. அந்த தண்ணி இல்லை. கைக்கிட்ட இருக்கிற மினரல் வாட்டர் இது சரியான நல்ல ஊற்றுலேருந்து எடுக்கப்படுகிறது. எங்க நாட்டில் எவ்வளவோ ஊற்றுகள் இருக்கு. அதுல உள்ள ஹை குவாலிட்டி ஊற்றுகள் இருந்து தண்ணீர் நிரப்பப்படுகிறது, பாட்டில் பண்ணப்படுகிறது. என்ன பண்ணினாலும் அதுல பக்கத்திலேயே எக்ஸ்பயர் டேட்டிங் எழுதுறான். தண்ணி தானேப்பா, நல்லா புடிச்சு சீல் பண்ணி அதுக்குள்ள ஒண்ணும் போகாத மாதிரி பண்றீங்க. 1 இயர் 2 இயர் கூடினா அதுக்கு மேல இல்லப்பா. வேர்ல்ட்ல ஹை கிளாஸ் மினரல் வாட்டர் அப்படி நம்ம பூட்டித்தானே வச்சிருக்கிறோம். திறந்து வச்சாலும் ஜம்சம் தண்ணிய 10 வருஷம் வச்சாலும் அது எதுவும் ஆகாது. ரப்பு கொடுத்த கிஃப்ட் எப்படி? இன்றைக்குள்ள நம்ம ஊர்ல போய் வீட்டுல ஒரு இதை போட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது சாதாரண இப்படி சொல்றேன், வீட்டுல ஒரு டேங்க வச்சா அந்த டேங்க்ல இருந்து தண்ணி வரணும். ஃபில் ஆகினா ஒட்டோ சுவிட்ச், ஒட்டோவா டேங்க்ல இருந்து தண்ணி கீழே வடியக்கூடாது, ஸ்டாப் ஆகிடணும். நம்ம கீழே இருந்து மோட்டர் போட்டிப்போம். டேங்க் ஃபில் ஆயிட்டுண்டா அப்படியே டேங்க்ல இருந்து தண்ணி போதும்னு நிப்பாட்டிடணும். நீங்க கண்டிருப்பீங்க, ஒரு போல மாதிரி வச்சிருப்பான், அது உயர்ந்துடும், அதோட டேங்க் தண்ணி நின்றும். ஜம்சம் கிணறு ஆகி ஹாஜர் அம்மா போதும் என்று சொன்னாங்க. சொன்னாங்க, அவங்க வட்டமா குழி மாதிரி தோண்டி கொண்டாங்க, தோண்டி கொண்டு போதும் என்றாங்க. தண்ணி அவசரமா நிரப்பி கொண்டாங்க, தான் குடித்து பிள்ளைக்கு கொடுத்தாங்க, பால் ஊற்ற அளவுக்கு அந்த தண்ணி ஓகே. இப்ப என்னாச்சு தெரியுமா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், இல்லைன்னா ஜீவன் நதியா ஓடுமென்றாங்களே. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி தேவையண்டா பொங்குது, வேணாமண்டா நிக்குது. உலகத்தில் அப்படி ஒரு தண்ணியை பார்க்கல. நம்ம ஊர்ல வேணுமெண்டா ஸ்டாப், அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்டர் போட்டு ஆட்டோ சுவிட்ச் போடுவோம். ஜம்சம்ல இன்றைக்கும் அது நடக்குது, இன்றைக்கு நடக்குது. என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்குது. தண்ணி தேவைண்டா எடுக்க 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 வரும், வத்தாது, வத்தவே வத்தாது. தண்ணி வானமண்டா அது பீரிட்டு ஊற்றா வந்து வெளியே வந்து பீரிட்டு ஓடி பெரிய வெள்ளத்தை உண்டாக்க அந்த தண்ணி அப்படியே தான் நிற்கும். அந்த தண்ணி அப்படியே நிற்கும். ரப்பு ஒரு சாட்சியாக வைத்தான், நான் கொடுத்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் இல்ல, அது சின்ன கிஃப்ட் இல்ல. உலகத்தில் இப்படி ஒரு தண்ணியை பார்க்கலாம், ஒரு தண்ணியை கொடுத்தான். இப்ப ஹஜ்ஜுக்கு 25 லட்சம் பேர் வருவாங்க. அந்த 50 பேர் சாதாரண காலத்துல, சாதாரண ஒரு நாள் சவுதி கவர்மெண்ட் சொல்லுது 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப், 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப். மக்கா டு மதீனா எந்த 2லையும் 20 லட்சம் குடிக்கிறாங்க சாதாரண நாள். ஹஜ்ஜில் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு. 2.5 மில்லியன் கோட்டா கொடுத்துட்டா ஹஜ்ஜில் எடுப்பாங்க. போதும் போதும் இதுக்கு மேல வராதிங்க. எத்தனை லட்சத்தையும் வீசிட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த ஹஜ்ஜுக்காக போறார்கள். பிளைட்டுகள் நிரப்பப்படுகிறது, பல பில்லியன்கள் செலவழிக்கப்படுகிறது என்ற ஹஜ்ஜை நோக்கி போறதுக்கு. அவரு அதாவது அங்க போனா தண்ணி வேணும். நீங்க போய் பார்த்துருப்பீங்க, ஹரத்துல முன்னாடி நிறைய பேர் நினைக்கிறது முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஜம்சம் தண்ணி என்று. மாவு ஜம்சம் அடிச்சா மட்டும்தான் ஜம்சம் தண்ணி, ஜம்சம் அடிச்சாதான் ஜம்சம் தண்ணி, இல்லைன்னா மக்கா தண்ணி, மக்கால் இருக்கிற தண்ணி. இது என்ன நடக்குதுன்னா, ஹரத்துல எடுக்க 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 இது ஓயல். கிட்டத்துல பகத்துக்கு பிறகு நினைக்கிறேன் நிறைய சவுதியில பணம் புழங்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஓயிலுக்கு பிறகு ஹரத்துல தண்ணி ஆபரேஷன் நடத்துறாங்க, தண்ணி ஆய்வு பண்றாங்க. என்னையா இது, எடுக்க எடுக்க முடியதே இல்லை, வந்துட்டு இருக்குது. இடம் பறக்குது, இடம் பறக்குது, எடுக்க எடுக்க உலகம் எங்கேயும் கொண்டு போங்கப்பா. நம்ம ஊர் தண்ணியை 4 ஊருக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஒரு பவுசர் வந்து எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இது என்ன ஆச்சுன்னா, எடுக்க எடுக்க குறையில சவுதி ப்ராஜெக்ட் போட்டாங்க. என்ன ப்ராஜெக்ட்? யாரு நீங்க முதல்ல நிறைச்சிட்டு போய் பைப்புல போட்டா வரும், அதை நிறைச்சிட்டு வந்து நாங்களே ஏர்போர்ட்டை கொண்டு வரணும். கல்சால போய் நாங்களே நினைச்சிட்டு தோல்ல வச்சுட்டு வந்து அது கஷ்டம், அந்த சிரமத்தை இதாக்கி அதை வச்சு ஏர்போர்ட். சவுதி கவர்மெண்ட் சொல்லிட்டேன், கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி தண்ணி வருவது ஹார்ட் பீட் ரேஷியோ மாதிரி காட்டுறது. இப்ப ஊத்துல இப்படி 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 பிளக்சுவேஷன் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பார்த்து இன்னைக்கு தண்ணி வந்துட்டே இருக்குது, பேக்கிங் நடந்துட்டே இருக்கு. எல்லாம் மெஷினரி. நம்ம நாடு மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் செய்யாது சவுதி. எடுத்து அடிச்சு நேரடி ஏர்போர்ட்
பெட்டி அடிச்சு ஏர்போர்ட். ஃப்ளைட்ல ஜம்சமுக்கென்று ஒரு பகுதி, எந்த ஃப்ளைட்லயும் தண்ணிக்கென்று ஒரு பகுதி இல்லை, தண்ணிக்கு ஒரு பகுதி இல்லை. சவுதி போறவனுக்கு தண்ணிக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணி புனித தண்ணியாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வரலாறை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹஜ்ஜுக்கு வருகிற மக்கள் எல்லாம் அதை நினைச்சு பார்த்து இறைவன் எப்படி துடித்து கேட்கிறது, கொடுத்த தண்ணியாச்சு பிஸ்மில்லா அந்த உணர்வோட இறைவனோட எப்படி கேட்கணும், அந்த மண்ணில் வந்து எப்படி அலணும், இறைவனோட எப்படி உறவு வைக்கணும், இறைவன் எப்ப தருவான் என்ற அந்த பாடத்தை கொடுக்கிறது அந்த தண்ணி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். வரலாறு பின்னணியோடு வளர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம். நம்ம சிரிக்கிறதுக்கும் அதுக்கும் அர்த்தம் இருக்கிறது, நம்ம அழுகிறதுக்கும் அர்த்தம் இருக்கிறது. எல்லாமே ஒரு செட்டப்போட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ணியிருக்கிறார். அந்த தண்ணீர் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன? மழை பெஞ்சிச்சோ இல்லையோ அது பாட்டுக்கு வரும். எத்தனை லட்சம் எடுக்கலாம்? ரசூலுல்லாஹ் காலத்துல எத்தனை பேர் தான் வந்தாங்க? அப்பையும் கிணறு அப்படித்தான், இப்பையும் கிணறு அப்படித்தான். கிணறை யாரும் போய் தோண்டல. சவுதி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செஞ்சிச்சு, எடுத்துச்சு ஃபுல்லா கிணற முடிக்கணும் என்று தண்ணி எடுத்தாங்க. இப்ப கண்ட்ரிக்கு டைலுக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட். ஏன்னா அதுக்கு மேல நாங்க தவ பண்ற ஏரியா எல்லாம் ஃபுல்லாவே டைல் பண்ணி உயர்த்தி அறத்தை மாத்திட்டாங்க. அறத்தை செட்டப் கிணத்துல அடியால போய் பார்க்கணும். அந்த கிணறு சின்ன கிணறு, பெரிய கிணறு இல்ல, சின்ன கிணறு. அதை எடுக்க 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 இப்படி 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 கல்லு வடிச்சு தண்ணி வந்துட்டே இருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா அதுக்கு நிறைய ஆய்வுகள் நடந்துச்சு. ஏன்னா ஊரு தண்ணியும் ஜம்சம் தண்ணியும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம். நீங்க வேணும்னா போய் மக்கா தண்ணி குடிங்க, மக்கா தண்ணியை கேட்டு அங்க குடிங்க. அறத்துலயும் மக்கா தண்ணி இருக்குது. முன்னாடி கூல் பண்ணி வச்சிருப்பாங்க பெரிய ஒரு ஃப்ரீசர் மாதிரி, அதுலலாம் மக்கா தண்ணி இருக்கும். அதை குடிச்சிங்கன்னா இந்த குளோரின் வாட்டர் அதுதான். ஆனா ஜம்சம் குடிச்சிங்கன்னா அது வித்தியாசமான தண்ணி. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். எப்படிப்பா மக்கால உள்ள தண்ணி வேற, ஜம்சம் வேற? எக்கச்சக்கமான ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. எக்ஸ்பயர்ட் இல்லையான்னு கேட்கப்பட்டுச்சு. இந்த ஜம்னிக் தான் உலகத்துல எல்லா ஊர்களுக்கும் போன தண்ணி, வேற எந்த தண்ணி இல்லை. நம்ம ஊர் தண்ணி ஆக பெஸ்ட் தண்ணி, ஆக குவாலிட்டி தண்ணி. உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போச்சா? அமெரிக்காவுக்கு போச்சா? நாங்களே குடிக்கல. இந்த பள்ளியில ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. நீங்க இருந்து ஜம்சம் குடிக்கவில்லை என்றால் பாலைவனத்திலிருந்து அல்லாஹ் தண்ணியை சப்ளை பண்ணிருக்க ரஸாக். அவன் ரஸாக். அந்த குழந்தை துடிக்கிற நேரம் அவனுக்கு அது கேட்டது. அவன் கொடுத்த உணவு என்ன பாடம் தெரியுமா? அறத்தில் அல்லாஹ் நடத்துறான். நான் உணவளிப்பேன், நான் சாகடிக்க மாட்டேன், நான் பாதுகாப்பேன். அதான் அந்த பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் இந்த தண்ணியுடைய அதிசயமே வேறு. இது ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு பரவாயில்லன்னு பாத்தீங்கன்னா 1400 வருஷம் ஆச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இன்றைக்கும் அந்த தண்ணியை புனிதமாக எடுத்து வர்றாங்க. ஜம்சம் வீட்டுக்குள்ள வைக்க பார்க்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் இதை பத்தி நீங்க ஜம்சமை பத்தி தனியா பேசினால் தனியான ஒரு அற்புதம். பாலைவனத்தில் அறத்துக்கு பக்கத்துல போற எல்லோரும் இந்த அதிசயத்தை உணர்கிறார்கள். கல்புகள் குளிராகிறது. அல்லாஹ்வுடைய ரிஸ்கை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். சரி, நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் பிடிச்சு நிப்பாட்டி சோதிக்கிறான், தண்டிக்கிறான். நினைச்சிடாதீங்க, சோதிக்கிறான். அந்த சோதனையின் முடிவு என்ன தெரியுமா? இப்ராஹிமோட நான் எவ்வளவு இறக்கம், என்னையால இறக்கம். இந்த மாதிரி ஒரு சோதனை துடிக்கிற மாதிரி புள்ளி விட்டுட்டு இப்ராஹிம் என்னோட எவ்வளவு இறக்கம் என்று காட்டணுமே, கேமரால காட்டணுமே, என்னோட எவ்வளவு இறக்கும். இவ்வளவு காலம் கிடைச்ச புள்ள கிடைச்ச உடனே இப்ராஹிம் என்ன மறந்துட்டாரா? புள்ளையும் வைஃபையும் விட்டுட்டு நான் சொன்னா போறாரா? ஃபைனல் எக்ஸாம். இப்ராஹிம் அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு இப்ராஹிமை சோதித்தான். எல்லாம் வார்த்தை தான். செய்ங்க 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 செய்ங்க. அத்தனையும் தமாம் பண்ணிட்டார் இப்ராஹிம் நபி. ஃபைனல் பையன் பெருசாகிட்டான். பெருசான உடனே நான் சொன்னனே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சின்னதா வரும், செகண்ட் எக்ஸாம் அதை விட பெருசா வரும், தேர்ட் எக்ஸாம் அதை விட பெருசா வரும், லாஸ்ட் எக்ஸாம் தான் கஷ்டமா வரும். இப்போ 1ஆம் ஆண்டுலேருந்து 2ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டுலேருந்து 13ஆம் ஆண்டுக்கு போயாச்சு. நம்ம வாழ்க்கையில சின்னத்திலேருந்து வரப்போக்களை பார்த்த எக்ஸாம் எல்லாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில முடிய போக்களை இன்னும் பவரா வரும். இதுதான் மூமின்களோட நம்பிக்கை. சோதனை கடுமையா வரப்போகுது. வர வர சோதனைகள் பெருக்க போகுது. அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய கல்புகளை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இப்ராஹிம் நபி அடுத்த சோதனை தெரியுமா? மகன் பெருசாயிட்டார். ஊருக்கு வந்து பார்க்கிறாரு. பலமா பலகமா உஷாய அவரோட சேர்ந்து வேலை செய்யற பருவம்.
கபத்துல்லா கெட்டுவோம் வாப்பா, கெட்ட பருவம், சேர்ந்து வாப்பா உதவி பண்ற பருவம். வாப்பாட கல்வி எப்படி? ஆனா இந்த உம்மா எப்படி வளர்த்திருக்கிறா சுப்ஹானல்லாஹ். வாப்பா ஊரை விட்டு போன பிறகு உங்க வாப்பா யாரு தெரியுமா? விட்டுட்டு போனவர். அப்படி சொல்லல அவர். என்ன விட்டுட்டு போனார் தெரியுமா? இன்றைக்குள்ள பொம்பளை மாதிரி பேசல. அவர் வந்த உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன மரியாதை இப்ராஹிம் நபியிட. வாப்பாவை என்ன சொல்லி வளர்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேருமே காபத்துல்லாவை கெட்டுறாங்க. கெட்டிட்டு சொல்றாரு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக். மகனே, நான் ஒரு கனவு கண்டுட்டேன் வாப்பா. என்ன கனவு தெரியுமா? உங்களை ஜபுகு செய்யற மாதிரி, வெட்டுற மாதிரி, குர்பான் கொடுக்குற மாதிரி கனவு கண்டுட்டேன். இப்ராஹிம் நபி அவர் காண்ற கனவு இன்னி அராஃபில் மனாமி, கண்டுட்டே இருக்கிறார். இந்த கனவு கண்ட கஷ்டமாவே இருக்கும். என்ன ஒரு நபி, அவர் கனவு கண்டது வஹி, அது நடத்தி ஆகணும். இவரோட நல்லா இருந்து பாசமா இருந்து மோசமா போனத்தனை வெட்டுறது வேற. அவரோட செல்லமா பேசி வாப்பான்னு சொல்லி கௌரவிச்சு அந்த மகன் என்ன பதில் கொடுத்தான் நல்லா எடுத்து காட்டுறான். அந்த பேச்சுவார்த்தை 2 பேரும் என்ன பேசினாங்க, நாங்க 2 பேரும் இங்க பேசணும். அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப போல்ட்டா இருந்தா அதை நாங்க எடுத்து காட்டுவோம். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும், அவரும் மகனும் பேசினதெல்லாம் முழு உம்மத்துக்கு சொல்லி காட்டணும். அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். யாரும் வீடியோ கேமரா போட்டு ரெக்கார்ட் பண்ணல. பாப்பா மகன்கிட்ட சொன்னாரா, யா புனை, அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறேன் பாப்பா. அன்னி அதுபாவுக்க, உங்களை வெட்டுற மாதிரி கண்டேன் பாப்பா. பந்தூர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க வாப்பான்னு கேட்கிறார். இப்ராஹிம் நபிக்கு கன்ஃபார்மா வழங்கிட்டு, இது வஹி தான், அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்தது என்ன? அவரை ஊரை விட்டு வெளியே போட்டது வேற, நெருப்புல போட்டது வேற, புள்ளைய விட்டுட்டு போக சொன்னது வேற. இப்ப புதுசா ஒன்று வந்திருக்குது. என்ன? மகனை போய் கத்தியால வெட்டணுமா? அன்னி அல்பவுக்கு பந்தூர் மாதா தரா, மகனோட பேசுற பருவமாச்சு. என்ன வாப்பா நினைக்கிறீங்க? இதான் வஹி. மகன் சொல்றாரு, பாப்பா யா பத்தி இஃப் அல் மா துமர். சுப்ஹானல்லாஹ், தனக்கு கிடைத்த வாப்பா வேற. ஏதாவது பேசினா விரட்டுவான், கல்லால அடிப்பான்னு சொன்னவர் தான் இப்ராஹிம் நபி வாப்பா. அவருக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கிடைத்த புள்ளையும் வாப்பாடைய உறவே வேற. வாப்பாவை பார்த்து காபத்துல்லாவை கெட்ட அளவுக்கு பருவத்தில் வந்து வாப்பாவோட பலமா பலகமாவு சாய் என்ன அர்த்தம், வாப்பாவோட வேலை செய்யற பருவம் வந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் உள்ள மகன், சின்னவர் இல்லை, விளப்பம் இல்லாதவர் இல்லை. இஃபால் மா துஅமர், வாப்பா ஏவப்பட்டதை செய்ய வாப்பா. அவங்க உம்மா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுவான் மகன், நாங்க கட்டுப்படணும் மகன். சொல்லி கொடுத்த பாடத்தை வாப்பாட்ட சொல்றாரு, இஃபால் மா துஅமர், ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா. சத்தஜுதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரின். அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. மறுமையில அல்லாஹ் பேர் கூப்பிடுவான், பேர் கூப்பிடுவான், பொறுமையாளர் பொறுமையாளர் என்று. என் பேரை நீங்க பாப்பீங்க வாப்பான்னு. நீங்க என்ன பொறுமையாளர் பேர் பட்டியல் என் பேரை பாப்பீங்க வாப்பா, நான் பொறுத்து கொள்றேன் வாப்பா. இந்த உரையாடல் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எந்த வாப்பாக்கும் பிள்ளைக்கும் அல்லாஹு அக்பர், இது செய்ய இயலாது, செய்ய இயலாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பின் பக்கம் கல்புகளை பறிகொடுத்த குடும்பம். ஏன் இந்த ஹஜ் பெருநாள், ஏன் இந்த ஹஜ் பெருநாள்? உங்கள்கிட்ட நான் கேட்டா அவளுங்க, நெருப்புல போறது பாய்கிறது கஷ்டமா, புள்ளி அறுக்கிறது கஷ்டமானு கேட்டா எந்த வாப்பம் சிப்பலா நானும் நீங்களும் குறை வச்சு எது கஷ்டம் என்று கேட்டா, என் புள்ளைய போய் அறுக்கிறது எனக்கு கஷ்டம், நான் நெருப்புல பாயிறேன். ஆப்ஷன் புள்ள வாழட்டும், நாங்க போறோம் பிரச்சனை இல்லைன்னு முடிச்சிடும், பிள்ளைகள் வாழட்டும். இதுதான் வாப்பா. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கொடுத்தது அவரை நெருப்புல போடுறது, இப்ப கொடுக்கறது அவர் கையாலே புள்ளைய வெட்டணும். கனவு என்பது நபிமார்கள் கண்ட கனவு என்பது அது நிஜமா வஹி. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை தவா பண்ற மாதிரி கனவு கண்டாங்க. வஹல்லிகீன ரூஸ், அதாவது அவங்களுடைய தலைகளை வலித்து எல்லாம், அதாவது உம்ராண்ட என்ன ஹஜ், அந்த கனவு காண்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த கனவு கண்டு அது நடக்கும், அது வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாமே கனவு தான். ஹரத்துக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் லாஸ்டா கண்டது கனவு. அந்த ஹரத்துக்கு நுழைவோம் என்று இப்பையும் கனவு தான். கனவு எல்லாமே நிறைய ஒத்துமைகள் நாம் பேசும்போது ஒத்துமையா பேசினா. இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அது இங்க தலைப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப என்னாச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், இவங்க 2 பேரும் பேசின உடனே ஒரு வார்த்தை, சூரத்து சாஃபாத், ஆச்சரியமான சூரா, 34வது சூரா, 102வது வசனத்தை பெறட்டுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபலம்மா அஸ்லமா, சுப்ஹானல்லாஹ்,
மேலே இந்த வீடியோ கேமராவை கொண்டு போய் சேட்டலைட்டை கொண்டு போய் அடிச்சா 2 பேரும் பேசுறதை பார்க்கணும்டா. எப்படி பேசினாங்களா வாப்பாவுமா இப்படி பேசுற நேரம், என்ன வாப்பா நீங்க நினைக்கிறீங்க, வெட்டுற மாதிரி கனவு காண்றா. இஃப் அல்மா தூமர் வாப்பா எனக்கு தெரியும் அல்லாஹ் கட்டளை தானே, செய்ய வாப்பா கொஞ்சம் கூட கோபம் இல்லை. என் வாப்பா அல்ல எங்களுக்கு இப்படியே கட்டளை சொல்றான், நாங்க வாழக்கூடாதா வாப்பா, நாங்க சிரிக்க கூடாதுன்னு கேட்கல. ரப்பை புரிந்த குடும்பம், ரப்பை நேசித்த குடும்பம், ரப்பு துரோகம் செய்ய மாட்டான்னு படித்த குடும்பம். அல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? அவங்க 2 பேரும் பேசி முடிஞ்சு அல்லாஹ் கமெண்ட் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள், தலையை குடிச்சிட்டாங்க. ஓகே, இப்ராஹிம் நபி கூட்டி போறார் மகனை, வாங்க வாப்பா. குர்ஆன்ல எங்கேயுமே வரல, உம்மா ஒப்ஜெக்ட் பண்ணாங்க. சரி, எங்களை விட்டுட்டு போனீங்க, இப்பதான் வந்திருக்கிறீங்க, இப்ப புள்ளையா இருக்க போறீங்களா, இதை விடவே மாட்டீங்களான்னு கேட்கல. ரப்பு சொன்னால் அது செஞ்சாகும். புரிந்து கொள்கிறாங்க. இவ்வளவு காலம் கிடைச்ச புள்ள அல்லாஹ் சோதிக்கிறா. அல்லாஹ் என்ன சொல்ற, உலகத்தில் இவ்வளவு காலத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ளைய வெட்டலாமா, விடலாமா, இது பண்ணலாமா? ரப்பு காட்டுகிறான். யார் இப்ராஹிம், யார் அவர், அவருடைய கல்வி எப்படி, அவர் சும்மா அல்லாஹ் விட்ட நண்பனா எடுக்கல, அது பெரிய கஷ்டம். வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழனா எடுத்த. இப்ராஹிம் கமான், நீ எங்க பக்கத்துல நில்லுங்க, நீங்க மிக பெரும் தியாகம் பண்ணின ஒரு ஆள். அல்லாஹ் எப்படி ப்ரூவ் பண்றான்டா, புள்ளையோட போறார். அடுத்த ஆயத் வத்தல்லஹுலில் ஜபீன். சுப்ஹானல்லாஹ், புள்ளைய பார்த்துட்டு யாருக்கும் வெட்ட இயலாது, புள்ளைய யாருக்கும் வெட்ட, முகம் குப்பர பெரட்டி வைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியல, பக்கத்துல யாரும் எட்டி பார்க்கல, சிசிடிவி கேமரா இல்ல, எந்த வீடியோ கேமராவும் இல்லாத நேரம் கல்லுல போய் வெட்டுவதற்கு ரெடியாகிற வாப்பா புள்ளை. யாரு குடிக்கிற புள்ளையா, ஐஸ் அடிக்கிற புள்ளையா, சாராயம் குடிக்கிற புள்ளையா, உலகத்துல சாலியான ஒரு புள்ள, சாலியான ஒரு புள்ளைய கூட்டிட்டு போற வாப்பாவுடைய கதையை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். முகம் குப்புற பரலுங்க வாப்பா, முகத்தை பார்த்து வெட்டையில கத்தி எடுக்கிறார். சாதாரணமா நீங்க இதெல்லாம் கதையா கேட்காது. எனக்கு நடந்தா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க, உங்களுக்கு நடந்தா கால் நடுங்கும், கண்ணுக்கு மேல கீழே போகும், கையில தூக்கின கத்தி நடுங்கும், வேர்வை வடியும். புள்ளைய கொண்டு போய் களத்துல வச்சு வெட்ட ஏழுமன்னு நினைக்கிறீங்களா, வெட்ட ஏழுமன்னு நினைக்கிறீங்களா? எப்படி வெட்டுவது? அவர் தலையை கொடுத்துட்டு நிற்கிறார். பாப்பா வெட்டுங்க. என்ன இந்த உலகத்தில் இப்படி ஒரு சாலிகான குடும்பம். அதனால் தான் ஒவ்வொரு தஷாஹுதிலையும் சொல்றோம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் மாதிரி, அவர்களுக்கு செய்த பரக்கத்து மாதிரி, அவர்களுக்கு செய்த அருள் மாதிரி பெருமானாருடைய குடும்பத்துக்கு செய்யுங்கள் யார் என்று கேட்கிறோம். அருமையான ஒரு வரலாறு. மகன் தலையை கொடுத்து கொண்டிருக்கிறார், கத்தியை பிடித்தவருக்கு அவர் மனிதர். இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்களே, அவர் திரும்பி பார்க்காம போனார் ரெண்டு வைஃப், அந்த வேதனை மாதிரி அவருக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கு. கை நடுங்கிருக்காது, அவர் கத்தி எடுத்து வெற்ற நேரம் நடுங்கிருக்காது. ஆனா ரப்புடைய கட்டளை நிஜமா அவன் நடிக்கல. கத்தியை கொண்டு போய் வெட்ட போகிறார் என்று சூரா சாஃபாத் சொல்லு. ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம் என்கிறான் அல்லாஹ். வெட்ட போகிறான், அந்த கதை முடிய போகுது, இது நடக்க போகிற நாள் துல் ஹஜ்ஜுடைய 10. அல்லாஹ்வுடைய அந்த நாள் மறக்கடிக்கப்படவில்லை. This is the day. இதுதான் அந்த நாள். நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நெருங்குகிறோம் அந்த நாளுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் நெருங்கிறது. இப்ராஹிம் நபி துடித்து போன அந்த நாள், கத்தியை கொண்டு போய் புள்ளியை வெட்ட போகிறார். அவர் மனிதர், சிரிச்சிட்டு வெட்ட இயலாது. தன் புள்ளியை வெட்ட போகிற நேரம் அல்லாஹ் சொன்னா, நாங்கள் கூப்பிட்டோம் ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தக்க ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிம். வேண்டாம் என்றோம், நாம் வேண்டாம் என்றோம், நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், வெட்ட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ் பிஸிபின் அலீம். நாங்கள் அதுக்கு பகரமாக ஒரு கால்நடையை கொண்டு போய் பலிப்பராணியை வச்சோம். வெட்டுங்க இப்ப இத. மகனை இல்ல, ஃபைனல் மூமெண்ட்ல டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. நீங்க நேசிக்கிற புள்ள,
உங்க மேல ஏறி அபி என்று சொல்ற புள்ள, உங்களை கொண்டு போய் கடையில் எனக்கு இது வாங்கித்தாங்கன்னு சொல்ற புள்ள, உங்களோட செல்லமா பேசுற புள்ள, அந்த புள்ளைய கொண்டு போய் ஐசியூல வச்சு எல்லா பட்டையும் போட்டு எல்லா மெஷினும் போற நேரம் டாக்டர் சொல்லிட்டாங்க கை விட்டுட்டு இதுக்கு மேல ஒன்னும் பண்ணலான்னு. ஃபைனல் மூமெண்ட்ல உங்க புள்ளையோட முகத்தை பார்க்கிற நேரம், கண்ணீர் மல்க அழுகிற நேரம், முழு குடும்பமும் தேம்பி அழுகிற நேரம், திடீர்னு அந்த புள்ளை எழும்பி நின்றா, எனக்கு ஒண்ணுமே இல்லைண்டா. அந்த சந்தோஷத்துக்கு நீங்க என் வீடு வேணுமா, வாசல் வேணுமா, தோட்டம் வேணுமா, துறவு வேணுமா, இறைவா அத்தனையும் கொடுத்து பேமெண்ட்டுக்கு வருவேன், என் மகன் எழுப்பினார் என்று சொல்லுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வெட்டுவதற்கு போற இப்ராஹிம் நபி திடீரென அல்லாஹ் வேணாம் என்று சொன்ன உடனே ஏற்பட்ட மகிழ்ச்சி எங்களுக்கு பெருநாள் என்றால் அல்லாஹ் சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உங்க வாப்பா சிரிச்ச நாள், உங்க வாப்பா சந்தோஷப்பட்ட நாள், அவர் மகனை பார்த்து இன்றைக்கு கொல்லலி ரப்பே உன் அருளை கண்ட நாள். இந்த நாளை நானும் நீங்களும் மறக்க கூடாதாம், ஆண்டாண்டா மறக்க கூடாதாம், சிரிக்கணுமாம், மகிழனுமாம். இறைவன் ரஹ்மான் என்ற பாடம் நடத்தப்பட்டுச்சு. அப்ப ரஸாக் என்ற பாடம். இறைவன் இரக்கமுடையவன், கர்ண கொடூரமா கொலை செய்ய சொல்றவன் அல்ல, இறைவன் உதவி செய்யக்கூடியவன். அல்லாஹ் இன்னஹாதா லமுல் பலாவுல் முபீன். அல்லாஹ் கமெண்ட் பண்றான், இது மிக பெரும் சோதனை, மிக பெரும் சோதனை என்கிறான் அல்லாஹ். வகஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம். ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், இத பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு மீய வைப்போம். எனக்கு சூரா சாஃபாத் குர்ஆன் எடுத்து 100 பரவாயில்ல இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இந்த கதை இதோட முடியாதுன்ட்டான். இந்த நடந்ததுக்கு சிசிடிவி கேமரா இல்ல, ஒண்ணுமே இல்ல, இந்த சப்ஜெக்ட் இதோட முடியாது. என்ன முடியாது தெரியுமா? இந்த ஆயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு இத என்ன கொடுத்தனா, அதுக்கு பதிலா அவருக்கு பதிலா கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். சுப்ஹானல்லாஹ், அவருடைய கீர்த்தியை, அவருடைய புகழ, இந்த அத்தனை விஷயங்களையும் பின்னாடி உள்ளவர்களுக்கு விட்டு வைத்தோம் என்றான் அல்லாஹ். இந்த கடையை பின்னாடி உள்ள நாங்க பேசுவோமா, நாங்க கதைப்போமா? வதரக்னா, நாங்கள் விட்டு வைத்தோம் அலைஹி ஃபில் ஆகிரீன், அவருக்காக இதை பின்னுள்ளவர்களுக்கு நாங்கள் விட்டு வச்சோம் என்றான் அல்லாஹ். இத பின்னாடி உள்ள எத்தனையோ கதை, கிணத்துக்கு அடியில கதைச்சோம், ஹோட்டல்ல போய் கதைச்சோம், எங்க கதையெல்லாம் பின்னாடி உள்ளவங்களுக்கு விட்டு வைக்கல. பிசினஸ் மீட்டிங் நடத்தினோம், ஏர் கண்டிஷன் ரூம்ல நடத்தினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகனுக்கும் பாப்பாவுக்கும் பேசினது ஆண்டாண்டாக நாங்கள் பேசுவோமா? அதுக்காக இந்த உம்மத்து ஹரத்துல ஒன்று சேருமாம், ஹஜ் மாநாடு நடத்தப்படுமாம், இந்த அவலோத்தை திரும்ப திரும்ப பேசுவோமாம். உலகம் எங்கும் அவர் அறுத்த ஒன்றிற்காக முழு உலகமே அன்றைக்கு அறுத்து பலியிட்டு ஏழைகள் கூட கொடுத்து மகிழ்வோகன் இந்த பெருநாளை கொண்டாடுவார்களா? சுப்ஹான ரப்பி. உங்களுக்கு புரிகிறதா? ஒரு மனிதரை காட்டி அல்லாஹ் நம்மளை எப்படி வாழ வைக்கிறான் என்று. இறைவனுக்கு பிடித்து போனால் இதுதான் வாழ்க்கை. சலாமுன் அலா இப்ராஹிம். இறைவன் அந்த ஆயத்தில் இந்த வரலாறை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும் என்று. அல்லாஹ் சலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டார். வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலாக ஊட்ட தோழனாக எடுத்தான். கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். முஹ்ஸினீன்களுக்கு நாங்கள் அப்படித்தான் கூலி கொடுப்போம். இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன். மூமினான அடியார்கள் என்கிறான் அல்லாஹ். புகழுகிறான், சிலாகிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த வரலாறுகள் அத்தனையுமே நாம் பிரட்டி பார்க்கிற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஏன் இவ்வளவு நெருக்கினான் என்பதற்குரிய அடையாளம். இதிலிருந்து நாம் எடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு ஜென்னாவுக்கு எடுக்கிற நேரம்
நம்ம ஜன்னாவுலையும் அவன் பக்கத்தில் நம்மை நெருக்குவதற்காக வேண்டி ரப்பு சில சோதனைகளை வைப்பான். அந்த சோதனைகள் நேரமெல்லாம் ரப்பே நீ என்னை கைவிட மாட்டாய், நீ சொல்லுவதை நான் செய்கிறேன் என்று முன் வந்தால் ரப்பு அந்த அடியார்களை நெருக்கிக் கொள்ளுவான் தன் பக்கத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுதான் நாம் முழுக்க எடுக்கிற பாடம். இந்த ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடுகிற நேரம் இந்த வரலாறுகளை நினைத்து, இவைகளெல்லாம் இந்த தியாகங்களை நினைத்து நம்முடைய கல்விலே நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்தோம் என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு இந்த நாளிலே பணம் இருந்தால் நாங்கள் குர்பான் உதுஹியா கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழை எளியவர்களை கவனிக்கணும், பார்க்கணும், சாப்பிடுங்க. இன்றைக்கு சிரிக்கிற நாள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள், நம்ம எல்லாருக்கும் மறைக்கப்படாத நாள், அடையாளம் போட்டப்பட்ட நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மகிழ்ந்து சந்தோஷமாக மார்க்கத்தின் உணர்வுகளை படித்து நாம் இது பண்ணணும். ஹாஜிகள் ஆங்காங்கே இருந்து கொண்டு இப்ராஹிம் நபி என்னெல்லாம் செய்தார்களோ, எப்படி ஊரை விட்டு போனார்களோ, என்ன நடந்துச்சோ, அவர்கள் அங்கிருந்து ஹஜ் என்பது வேற எந்த இதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜில் சுருக்கித்தான் தொழுவார்கள். அவ்வளவு தூரம் போய் அங்க மினாவுல எப்படி தொழுவாங்க, எப்படி முஸ்தலிஃபால அவர்கள் எப்படி சேர்த்துத்தான் தொழுவார்கள். என்ன தெரியுமா அங்க உள்ளது? அதாவது இபாதத், உட்கார்ந்துட்டு சிக்கர் பண்றது, ரப்பு செய்த அந்த ரப்பு நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான் என்பதை நினைத்து பார்ப்பதுதான் இபாதத். சுப்ஹானல்லாஹ், ஹரத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான். பள்ளிகளை உள்ள நாம் அல்லாஹ்வை நின்று கொண்டு தொழுகிறோம், எங்களுடைய தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறோம். இதுதான் தொழுகை. ஹரத்தை அல்லாஹ் மாத்தினான். எப்படி மாத்தினான்? நம்ம நின்றுதான் தொழுகிறோம். ஹரத்துல என்னவெல்லாம் அல்லாஹ் இபாதத்தாக்கினான் தெரியுமா? அங்க நின்றா நன்மை, அங்க உட்கார்ந்தா நன்மை, அங்க படுத்தா நன்மை, அங்க நடந்தா நன்மை. தவாஃப் என்பது நடப்பது, ஷை என்பது ஓடுவது, ஓடினால் நன்மை, நடந்தால் நன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க இத்திகாஃப்ல சாஞ்சால் நன்மை. எல்லாமே இபாதத்தாக்கின ஒரு இடம் இந்த பூமியில ஹரம் காபத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காபத்துல்லாவை மையப்படுத்தி இது பிரம்மாண்டமான கோட்டையா அல்லாஹ் கட்டல, 4 மூளையா கட்டி இந்த உம்மத்தினரை அங்கே ஒன்று சேர்த்தார். இப்ராஹிம் நபி இதெல்லாம் கட்டிட்டு இஸ்மாயில் நபியோட அல்லாஹ் என்ன செய்யணும்னு கேட்டோம். கூப்பிடுங்க, மக்கள் வருவாங்க. ஹேண்டில் அடிக்கணுமா? அல்லாஹ் வீடியோ கிளிப் போடணுமா? ஃபேஸ்புக்ல போடணுமா? இல்ல, மக்கள் வருவாங்க. அவர் கூப்பிட்ட அசானுக்கு இன்றைக்கும் மக்கள் போகிறார்கள். அல்லாஹ் ஒரு அடியானை தேர்வு செய்தால், அல்லாஹ் ஒரு மாநாடை தேர்வு செய்தால் அவருடைய பலத்தை நீங்கள் பார்க்கலாம். எந்த மனிதனுக்கும் அதை செய்யவே முடியாது. அல்லாஹ்வுடைய அப்படி என்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய புனிதமான நாட்களை நாம் கடந்து கொண்டு போகிறோம் என்றால் அவருடைய புனிதத்துவத்தை பேணி அதனுடைய தன்மைகளை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கும் இந்த வருடம், அதாவது ஒரு வருடத்தில் விருப்பமான நாள் என்ன நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு விருப்பமான 10 நாள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 10 நாள் இந்த பூமியில ரப்பு எவ்வளவு இந்த நாட்களை விருப்பம் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இவருடைய புனிதத்துவத்தை பேணக்கூடிய அடியார்களாக இந்த வரலாறுகளை திரும்ப படித்து அதிலிருந்து புத்துணர்ச்சி பெற்று இவைகளை விளங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக மாறி என்னுடைய பேச்சில் பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கணும், நம் அனைவருக்கும் ஜென்னாவை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.